கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த சுத்திகரிப்பில் முதல் நாள் அறிக்கையை குறித்து பார்த்தோம். 2வது நாளில் இருந்து விடுதலை பயணத்தில் முக்கிய பங்காற்றினவர்களுடைய காரியங்கள். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தேவ ஜனம் கானானை நோக்கி பயணப்படும் பொழுது சுமார் 6 லட்சம் புருஷர்கள் பயணப்பட்டதாக சொல்லுகிறார். அதற்கு அதிகமான பெண்கள், குழந்தைகள், இப்படி பலரும், மிருக ஜீவன்கள், அந்நியர்கள், இப்படி அநேகர் பயணப்பட்டார்கள். ஆனால் இவைகளில் முக்கியமாய் கொஞ்சம் கூட்டத்தார் குறித்து அவர்கள் ஜனங்களை நடத்தினவர்கள், இல்லாவிட்டால் முன்னணியிலே நின்றவர்கள். முதல் நாள் மோசேயின் தன்மையை பார்த்தோம். 2வது நாள் ஆரோனுடைய தன்மையை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அதே குடும்பத்தில் உள்ள ஒரு பெண், யாரு? மிரியாம். இந்த மிரியாம்ங்கிற பெயர் தான் மருவி 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 மாறி மரியான்னு வந்துச்சு. மரியாள், மிரியாம் தான் மரியாளா மாறின. உபாகமம் 24:9. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மோசே மூலமா அப்படியே பல காரியங்களை சொல்லிட்டே வரும்போது இவைகளுக்கு மத்தியில் ஒரு ஒன் வேர்டு, அந்த பேசிக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்டுக்கும் இதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் இல்லாத போல குஷ்டரோகத்தை குறித்து ஒரு டச்சப் பண்ணிட்டு, குஷ்டரோகத்தினுடைய பல பிரமாணங்களை சொல்றதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்றாரு. எப்படி குஷ்டரோகம் வந்துச்சுங்கிற ஒரு ரீசனுக்காக யாரை மென்ஷன் பண்றாரு? மிரியாமை நினைத்துக் கொள்ளுங்கள். மிரியாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொழுத்து போனன்னு அர்த்தம். ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு, பல அர்த்தங்கள். அதுல ஒரு அர்த்தம் என்ன? கொழுத்த, ஒரு நிறைவின் தன்மை. அது அதிகமாகும் போது என்ன வரும்? கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பேச்சு மாறும். அப்படிதானே? ஏதாவது வம்பு பண்ணிட்டான்னு நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, கொழுப்பு நெஞ்சிருச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால நீ வம்பு பண்ணுவேன்னு சொல்லுவோம். டாக்டர்கிட்ட நீங்க போனீங்கன்னா சில வியாதிகளுக்கு காரணம் என்ன சொல்றான்? இங்கிலீஷில் கொலஸ்ட்ரால்னு சொல்லி விட்டுறான். அதனால இவங்க என்ன ஒரு புதுசாக ஒரு வியாதின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மையான தன்மை என்னது? கொழுப்பு தன்மை நெஞ்சிருச்சு, கூடி போயிடுச்சு. நல்ல ஸ்பிரிச்சுவலில் இருக்கவங்க கூட திடீர்னு கொழுத்து போய் ஏதாவது சேட்டை பண்றாங்க. உண்மைதானே? நல்ல ஸ்பிரிச்சுவல் இருக்கிறவங்க, டாப் ஸ்டாண்டர்ட், அவங்களெல்லாம் விரல் நீட்டி என்ன செய்ய முடியாது, குற்றஞ்சாட்ட. ஆனா அவங்க நல்லா தான் இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள இந்த கொழுத்து தன்மைகள், அதாவது தான் பெர்ஃபெக்ட், நம்மளை எவனும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்ட பிறகு இந்த பெருமை உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வெனிஞ்சிடறான், கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுது. நம்ம அநேக காரணங்களுக்கு நம்ம உலகத்தில் சொல்றது வார்த்தை என்னது? யெஷூரன் ஒரு ஆள் இருக்கா. யாக்கோபு இஸ்ரேலாய் மாறி, இஸ்ரேல் யாரா மாறா? யெஷூரனாய் மாறினா. யெஷூரன்னா தேவனுடைய நீதிமான், ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லைஃப். அந்த லெவலுக்கு இப்ப அவனுக்காக இயேசு வரப்போறார். அந்த லெவலுக்கு வரும்போது அவனுக்குள்ளேயும் கூட கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உபாகமம் 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். உலகத்துல கொழுத்து போனா வம்பு பண்ணுவான். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கொழுத்து போயிட்டா தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணுவான். சடுதியில பின்மாற்றத்துக்கும், சடுதியில ரொம்ப கேர்லெஸ்ஸா மாறுறது. ஒரு பொறுப்பற்ற நிலவரத்துக்கு நல்லா இருப்பாங்க. அவங்க தான் முழு கம்பெனியும் இழுத்துட்டு போற மாதிரி இருப்பாங்க, முழு ஃபெய்த்தமும் இழுத்துட்டு போற மாதிரி இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, சீரோ போயிடும். அசட்டை பண்ணுகிற ஒரு ஆவி. கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன உண்டாகும்?
இதே தன்மை தான் யாருக்கு வந்துச்சு? மிரியாமுக்கு வந்துச்சு. மகளிர் தலைவியவா, பெண்கள் குழு தலைவியவா. ஒரு பெரிய விடுதலை பயணத்தில் அவளுக்கு ஒரு முக்கிய பங்கு தெய்வம் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, வாழ்ந்துக்கிட்டு இருந்த பெண்ணு கொழுத்து போய், கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பேச்சு வித்தியாசம் இருக்கும். கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்ணை மறைச்சிடும். கொழுப்பு போய் எதை அடைச்சிக்கும்? கண்ணை அடைச்சிக்கும். அது அடைச்சி 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 கடைசியில் ஹார்ட் அடைச்சிடணும்னு தெரியாது, பிரீத்திங்கை போய் அடைக்கும், கொலஸ்ட்ரால். அதனால் நம்முடைய ஜீவியத்தில் தேவனை அசட்டை பண்ணுகிறது, தேவனை விட்டு விலகுகிறது, அப்படிப்பட்ட தேவனை உதைக்கிறது, அப்படிப்பட்ட அனுபவங்கள் நினைச்சக்கூடாது. அவன் கொழுத்து போய் என்ன செய்தானா? உதைத்தான். கொழுப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நீ உதைக்க ஆரம்பிச்சிருவேன். தேவகுமாரனை காலின் கீழ் போட்டு என்ன செய்வாய்? மிதிப்பாய், எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால நம்முடைய ஜீவியத்தில் இந்த கொழுத்த தன்மைகள் வரக்கூடாது. அடுத்து இன்னொரு அர்த்தம், கலகம் செய்கிறவள். அவளுடைய பெயருக்கு மிரியாமுக்கு இன்னொரு அர்த்தம் கலகம், ப்ராப்ளம் கிரியேட்டர். அவ அங்க இருந்தானா போதும், 10 நிமிஷத்துல எது கிரியேட்டர் எது பிறந்துடும்? கலகம் பிறந்துடும். கலகம் செய்கிறவள். நாம எப்பவுமே பீஸ் மேக்கரா இருக்கணும், ப்ராப்ளம் மேக்கரா என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஒரு சிலர் கேட்பாங்க, இந்த பிரச்சனை நடக்கும்போது யாரெல்லாம் இருந்தா? அவங்க இருந்தாங்களா? ரைட், அப்போ கட்டாயம் இது நெஞ்சிருக்கோம், நடந்திருக்கும். உங்க குடும்பத்தில் நீங்க எப்படி இருக்கீங்க? கலகம் செய்கிறவர்களா இருக்கீங்களா? புருஷனுக்கும் மனைவிக்கும் கலகம் மூட்டி விடுறது, அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கலகத்தை மூட்டி விடுறது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள கலகத்தை மூட்டி விடுறது, பக்கத்து வீட்டுக்கும் இவங்களுக்கும் கலகம் மூட்டி விடுறது, விசுவாசிகளுக்கும் கலகம் மூட்டி விடுறது, விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கலகம் மூட்டி விடுறது. இது ஒரு சிலருடைய ஊழியமே இதுதான், சேவையே இதுதான், வேலையே இதுதான். தமிழ்ல ஒரு சாமி இருக்கு, அதுக்கு பேர் நாரதர். புராணத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பேர் என்னது? நாரதர். இந்த கையில் ஒரு சால்ரா மாதிரி ஒன்று அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஜிக் ஜிக் ஜிக்னு சங்கட்டான்னு சொல்லுவான், அதை அடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த ஆவி. இந்த ஆவி உள்ள வரும்போது எப்பேற்பட்ட மனுஷனையும் நெஞ்சிரும், மம்பு இழுத்து விட்டுரும். நானே இந்த ஸ்பிரிட்ல ஒரு டைம் பார்த்துருக்கேன். நான் ஒரு இடத்துல பிசாசு துரத்திட்டு இருக்கும்போது எனக்கு அவசரமாக விசிட்டிங் போக வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு. நான் புறப்பட்டு போயிட்டேன். அப்போது ஒரு சகோதரி பிசாசு பிடிச்சி பயங்கர கஷ்டத்தில் இருந்துச்சு. அவங்க ஊர்லேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க, 2 ஃபேமிலி. அவங்கள கூப்பிட்டு வச்சு ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கோங்க, 2 ஃபேமிலியை நெஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, நான் விசிட்டிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் போயிட்டேன். போயிட்டு நான் ஒரு 2 or 3 hours கழிச்சு நான் வந்தேன். வந்து பார்த்தா ஒரு ஃபேமிலி மட்டும் கிட்ட இருந்தாங்க, மற்ற ஃபேமிலி வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்தேன், அது என்னை பார்த்து சிரிச்சுது அந்த ஆவி. அவனே, என்ன சிரிக்கிறேன்? என்ன ஒன்றும் இல்லை, நீ யாரு? நானா அப்படின்னுச்சு. அது என்னது, ஏதோ ஒரு ஜால்ரா மாதிரி கையில் வச்சு அடிச்சுட்டு இருக்கோம், பார்த்துருக்கீங்களா? சரி, எனக்கு புரியல. சரி, நீ வந்து இப்போ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு. நான் போகும்போது நீ இல்லையே, இப்போ வந்திருக்கிறிய, இப்போ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டேன். நீ வந்து இவளுக்குள்ளே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? நான் இவளுக்குள்ளே வந்தேன், ஆனால் இவளுக்குள்ளே ஒன்றும் பண்ணலை அப்படின்னுச்சு. அப்போ என்ன தான் பண்ணிட்டு இருக்கேன்? நீங்கள் 2 பேர் இருந்தாங்க இல்லையா, இவங்கள தான் குழப்பி விட்டுருக்கேன் அப்படின்னுச்சு. போன பிறகு இந்த சிஸ்டர் தெளிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே இந்த 2 எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு ஃப்ரீயாக தான் உறுப்பில்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆவிதான் பேசுதுன்னு யாருக்கு தெரியாது? இந்த பார்ட்டிகளுக்கு தெரியாது. 2 பேரையும் சென்று மூட்டி விட்டுடுச்சு. நீங்கள் அப்படி சொன்னீங்கல்ல, நீங்கள் இப்படி சொன்னீங்கல்லன்னு ஏதோ ஒரு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி இவங்க 2 விட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு. ஒரு ஆள் இருந்துச்சு, எங்கே போயிடுச்சு? பிரதர் வரட்டும், நம்ம பிரதர்கிட்ட சொல்லிட்டு நம்ம புறப்பட்டு போகலான்னுங்கிற லெவலுக்கு எங்கே போயாச்சு? கேட்டில் நிற்குது. அப்போ தான் சொல்லிச்சு, ஒரு ஆள் உள்ளே இருக்குது, ஒரு ஆள் வெளியே இருக்குது. எதுக்கு தெரியுமா? நான் தான் பண்ணி விட்டேன்னுச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த விசுவாசிகள் தலையை தொங்க போட்டுட்டு வெக்கப்பட்டு உள்ளே வந்து உட்கார்ந்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் என்ன செய்யாது? ஆவியின் பகுத்தறிவு கிடையாது. எப்படி என்னை பற்றி சொல்லலாம்? இதே மாதிரி தீக்குச்சி கையில் வச்சிருக்கீங்களா? தீக்குச்சி கையில் வச்சிருக்கீங்களா? கொளுத்தி போட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அது வாட்டி சண்டை போட்டு சின்ன முடியை பிடிச்சி சண்டை போடுவான்.
ரைட்டு, என்னை அன்னைக்கு பண்ணில்ல, இன்னைக்கு என்ன செய்ய, நீ படு இருக்கா? கலகம் செய்கிற ஆவி இருக்கா? மூட்டி விடுற ஆவி இருக்கா? நல்ல ஊதி 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 அனலை தீயா பத்த வைக்கிற ஆவி இருக்கா? யோசிக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த சண்டை எப்போ கிளப்புவாங்க தெரியுமா? சாப்பிடும் போது கிளப்புவாங்க. புருஷன் சாப்பிட உட்காந்துருப்பான், அப்பதான் இவங்க எதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவன் அதோட அந்த சாப்பாடு அவுட்டு. இல்லை தூங்கும் போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அன்னைக்கு முழுசா நினைச்ச முடியாது, தூங்க முடியாது. இல்லை வேலைக்கு கிளம்பும் பொழுது அப்படி வெளியே வரும்போது ஒன்றும் சொல்லாமல் போறேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவன் அன்னைக்கு முழுசும் மெண்டல் மாதிரி சுத்திட்டு வருவான். ஆனா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது பாட்டு தூங்கும், இது அடிச்சு போட்ட மாதிரி தூங்கும். அவனை கிளப்பி விட்டுட்டு இவங்க விஷாம தூங்கிட்டே இருப்பாங்க. சரி கடை படாது. அப்படி அது ஒரு ஆவி. சாப்பிட விடாம, சமாதானத்தோடு போக விடாம, சமாதானத்தோடு தூங்க விடாம. இது மிரியாவின் ஸ்பிரிட். உனக்குள்ள அந்த ஆவி இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஆவி எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பம் செத்தான், அது கரையேறாது, எருசலேம் போய் சேராது. அந்த படகு என்ன செய்யாது, கரை ஏறாது, நாடிய துறைமுகத்துக்கு போய் சேராது. அதனால கலகம் செய்கிற ஆவி. என்ன நேரத்தில் எதை பேசணும், இல்ல அப்படி பார்த்தா எனக்கு பேசுறதுக்கு சான்ஸே கிடைக்கல, தேவன் அனுமதிக்கல, அப்படி எடுத்துக்கணும். நம்ம பேசுறதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு தேவன் என்ன செய்யல, நமக்கு அனுமதி கொடுக்கல. விட்டுரு, மௌனமா இரு, தெய்வம் யுத்தம் செய்வார். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அதனால இந்த மிரியாமின் ஆவிய உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரக்கூடாது. இந்த ஆவி இருந்தாலும் இன்னொரு ஆவியும் வேலை செஞ்சது அவளுக்குள்ள, தீர்க்க தரிசன ஆவி. நீங்க நினைக்கலாம் எல்லாம் பண்ணிட்டு இப்படி பண்ண முடியுமான்னு. அதெல்லாம் கரெக்டா ரெண்டும் ஈவனா போய்கிட்டே இருக்கும். ஒரே வசனத்துல பிசாசும் கிரியை செஞ்சது, தீர்க்கதரிசனமும் கிரியை செஞ்சது. வாசிங்க அப்படி ஒரு வசனம், 1 சாமுவேல். ஒரே வசனத்துல சவுலுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்தது, பிசாசின் ஆவியும் இருந்துச்சு. 1 சாமுவேல் 18:10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். பொல்லாத ஆவி அவன் மேல் இறங்கிட்டு, இது ஒரு சைடு. அடுத்து என்ன இறங்கிருக்கு, என்ன சொல்றான், என் பிள்ளைகளே அடிச்சான் ஒரு அடி. இப்ப எதை குழப்ப அனலைஸ் பண்றது? நீங்க பாத்தீங்கன்னா மிரியாம பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்ட், குழப்பம் எல்லாம் கரெக்ட், கொளுத்து போன தன்மை எல்லாம் உண்டு. ஆனா ஜபம் அப்படி இப்படின்னு வந்துட்டா தீர்க்கதரிசனம் அடிச்சிடும். என்ன யாத்திராகமம் 15:20. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அருமையான தீர்க்கதரிசி, நல்லா பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா. அப்படித்தானே இருக்கு. தீர்க்கதரிசியானவளும் தன் கையில் தம்புரை எடுத்துக்கொண்டாள், சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டார்கள். நல்ல ஒரு கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டு கலிகூறக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் ஸ்வாபத்தில் மாற்றம் இல்லை. அதான் அங்க அர்த்தம். நம்ம ஆடுறது பாடுறது தீர்க்கதரிசனம் சொல்றதெல்லாம் கரெக்ட். அதுக்கேற்ற மாதிரி லைஃப் என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும், ஸ்வாபத்தையும் மாற்றணும். சும்மா அந்நிய பாஷை பேசுறது குதிக்கிறதெல்லாம் கரெக்ட், முடிஞ்ச உடனே சண்டை பக்குவம் அர்த்தம் இல்லை. அப்போ உனக்குள்ள அந்த அபிஷேகம், அந்த தீர்க்கதரிசனத்தினுடைய செயல்பாடு உனக்குள்ள என்ன செய்யல, வேலை செய்யல. அதனால இவ நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்லா பாடுவா, நல்லா ஆடுவா, கர்த்தரை நன்றி செலுத்துவா. அவ சொல்றா கர்த்தர் வெற்றி சிறந்தார், அருமையான பாட்டுலாம் பாடுவா. அவளுக்கு நன்றினால அவருடைய உள்ள நிரம்பி வழிஞ்சுது. அவ்வளவு ஒரு இருதயம் அவளுக்கு உண்டு. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக 21 கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடினாள். அருமையான பாட்டு, அருமையான தீர்க்க தரிசனம், அருமையா டேமரின் அடிக்கிறது, அருமையா டான்ஸ் எல்லாம் இருக்கு, ஆவியில கலிகூறதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த கலகம் செய்யறது, கொளுத்து போன தன்மைகளை மாற்றவே இல்லை. என்னைக்கு மாற்ற போறீங்க நீங்க? ஒருத்தர் போட்டு கொடுக்கறது, காட்டி கொடுக்கறது,
வம்பு பண்றது, துக்கப்படுத்துறது, கலகம் செய்கிறது, இதெல்லாம் என்னைக்கு மாற்ற போறீங்க? அவளுடைய தொடக்கத்தை பார்த்தீங்கன்னா அருமையான தொடக்கம். யாத்திராகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 7ஆம் வசனம். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற தமக்கை யாரு? இந்த தமக்கை யாரு? இந்த அக்கா யாரு? மிரியாம் தான். 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை நாணலுக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டாங்க. 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நெஞ்சிக்கிட்டே இருந்தாலாம், நின்றுக்கிட்டே இருந்தா. அந்த சின்ன வயசுலேயே தம்பியை பாதுகாக்கணும், குழந்தைய பாதுகாக்கணும், மோசையை பாதுகாக்கணும், அப்படி ஒரு விசுவாசம், ஒரு பாதுகாப்பு உணர்வு, பொறுப்பு உணர்வு யாருக்கு இருந்துச்சு? யாருக்கு இருந்துச்சு? மிரியாமுக்கு இருந்துச்சு. நமக்கு பான் நேச்சர்னு ஒன்று இருக்கு, அது சில இதெல்லாம் நல்ல சுபாவங்கள். அதுதான் பைபிள் சொல்லுது, முந்தின நற்குணம்னு சொல்லுது. ரூத்தின் புஸ்தகத்தில் சரித்திரத்தில் நான் பார்க்கும்போது அந்த போவாஸ் அந்த பெண்கிட்ட சொல்றான், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறதுன்னு சொல்ல. நார்மலாவே அவளுடைய நேச்சர் நல்ல நேச்சர், இவளுக்கும் நல்ல நேச்சர் தான். ஆரம்பத்திலலாம் அவ்வளவு பொறுப்புணர்வோடு அந்த குழந்தைய பாதுகாத்ததுல தாயால கூட காப்பாற்ற முடியல. அந்த இடத்துல யார் தான் நின்னது? இவ தான் நின்னா. அவ்வளவு ஒரு அருமையான துவக்கம். ஆனா வர வர கொளுத்து போன தன்மைகள், கலகம் செய்கிற இந்த பிராக்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கங்க தீயை வச்சு கொளுத்திக்கிட்டே இருக்கிறது. தீக்குச்சி லேசா உரசி போட்டா போதும், அது பாட்டுக்கு காடு பிடிச்சி போய்கிட்டே இருக்கும். குடும்பத்தை குழப்பி விட்டுறது, புருஷனை குழப்பி விட்டுறது, மனைவியை குழப்பி விட்டுறது, பிள்ளைகளை குழப்பி விட்டுறது. அப்படிதான் நீங்க அந்த கலக வேலையெல்லாம் செய்யக்கூடாது, மிரியாமின் வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அவ்வளவு பொறுப்பா இருந்த ஒரு பெண்ணு, நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்துகிட்டு இருந்தவா, நல்ல தீர்க்கதரிசனம், நல்ல பொறுப்பு, நல்ல ஆவிக்குரிய ஜீவி வந்தா திடீர்னு குழப்பிட்டா. என்னாகமம் 12:1 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவதான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றா. என்னாகமம் 12:1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் ஆரோனை கூட்டு வந்தது, கிளப்பி விட்டதே யார் தான்? சும்மா இருந்த ஆரோனை டியூன் பண்ணி விட்டது யாரு? மிரியாம் தான் இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றா. அது எப்படி ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றான், சம்பந்தம் கலக்கக்கூடாது, அந்நியர்களோடு வாசம் பண்ணக்கூடாது, அப்படி போனால் கர்த்தர் அறுப்புண்டு கொலையுண்டாராக, அறுப்புண்டு போவானாக, இப்படிலாம் சொல்றான். இவன் மட்டும் சரியில்லையே, ஊருக்கு தானே என்ன செய்யறான்? உபதேசம் பண்றான். கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாருங்கிறான். கரெக்டு, கர்த்தர் சொல்றதெல்லாம் கரெக்டு. இங்க வீட்லயும் இவன் சரியில்லையே, எப்படி இருக்கும்? இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணது யாரு? யாருதான்? நீங்க பாருங்க, மிரியாமும் ஆரோனும் தான் இந்த பிரச்சனை கிளப்புறது. ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வந்துச்சு? அக்யூஸ்ட் நம்பர் 1 யாரு? எந்த கேஸ்லயும் A1 யாருன்னு கேட்பான். அவனுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டான். கரெக்ட் தானே? மற்றவனுக்கெல்லாம் ஜாமீன் கொடுப்பான், ஆனா மெயினா யாருக்கு கொடுக்க மாட்டாங்க? அவன் தான் முக்கிய குற்றவாளி, அக்யூஸ்ட் நம்பர் 1. நீங்க பாருங்க, ஆரோனுக்கு அங்க அந்த அந்த சம்பவத்தில் ஆரோனுக்கு 50% இருந்தாலும் ஆரோனுக்கு குஷ்ரோகம் என்ன செய்யல? வரல. ஏன் வரல சொல்லுங்க? பிரச்சனையை கிரியேட் பண்ணது யாரு? மிரியாம். கிளப்புனது இவதான். அதனால தேவனுக்கு அது தெரியும். அதனால ஆரோனை அப்படி விளக்குனாரு. அப்படி விளக்கிட்டு யாரை டச் பண்ணது? ஃபுல் டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு மட்டும் தான் வந்துச்சு? மிரியாமுக்கு தான் வந்துச்சு. அடி விழுந்தது. சரி, அடி விழுந்துச்சா? மன்னிப்பு கேட்டாளா? நீங்க பைபிள் நல்லா உட்காந்து படிச்சு பாருங்க. ஆரோன் மன்னிப்பு கேட்டான், அட் அ டைம் கேட்டான். ஆனா யார் மன்னிப்பு கேட்கல? சொல்லுங்க. 11 என்னாகமம் 12:11.
அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். உடனே சொல்றான் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, எங்க மேல இந்த பாவத்தை நெஞ்சிடாதீங்க, சுமத்தாதிருங்க. இவளுக்கும் சேர்த்துதான் மன்னிப்பு கேட்கிறான். ஏன் நீ அங்கதானே இருக்க, உனக்கு செவிடா குருடா? அடி விழுந்தது யாருக்கு? உணர்வு இல்ல? அடி விழுந்த உடனே என்ன செய்யணும்? நீங்க பைபிள்ல போய் படிச்சு பாருங்க. ஏவாள் மன்னிப்பு கேட்டதா பைபிள் இல்ல. ஆதாம் மன்னிப்பு கேட்டதா என்ன இல்ல பைபிள்ல இல்ல. மிரியாம் மன்னிப்பு கேட்டதா பைபிள் இல்ல. யூதாஸ் மன்னிப்பு கேட்டதா பைபிள் இல்ல. யூதாஸ் கேட்டாரா? சூசைட் பண்ணி சாகிறதுக்கு தான் ரொம்ப ஸ்பீடா போனானே தவிர இயேசுவே என்ன மன்னின்னு சொல்றதுக்கு என்ன இல்லை, அவனுக்கு சக்தி இல்லை. காசை தூக்கிட்டு எங்க போனான்? பிரதான ஆசிரியன்ட்ட போனான். காசை தூக்கிட்டு தேவாலயத்துக்கு போனான். ஏன் சிலுவையில் தொங்குற அவர்கிட்ட போ, அங்க போலாம்ல. காசை தூக்கிட்டு திருவாலையிற, பைபிளை தூக்கிட்டு எங்கெல்லாமோ போற, ஆண்டவர்கிட்ட போக மாட்டேங்கிறிய. காசை தூக்கிட்டு தேவாலயத்தில் போய் தூக்கி எறிஞ்சான். எதுக்கு? போ, ரட்சகர் தொங்கிட்டு இருக்காரு, போய் காலை பிடிச்சு அழுதினா என்ன கிடைச்சிருக்கோம்? மன்னிச்சிருப்பாரு. மன்னிக்க மாட்டாரா? நிச்சயம். சகாப்தமே மாறி போயிருக்கும், சரித்திரமே மாறி இருக்கும். கிறிஸ்துவ மார்க்கத்தில் அடுத்த ஸ்டெப் போயிருக்கும். விட்டான். தான் குஷ்டரோகியா மாறின பிறகு கூட மோசே மன்னிச்சிருன்னு சொல்லதுக்கு ஒரு அவ்வளவு கல் நெஞ்சக்காரியா மாறிட்டா. ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. அடி விழுந்த இவளுடைய லைன் மாறுது, இவளுக்கு அடுத்த நமக்கு தான் அடி விழுன்னு தெரிஞ்ச உடனே ஆரோன் யாரை பிடிச்சுக்கிட்டான்? மோசையை பிடிச்சிட்டு ஆண்டவனே அப்படிங்கிறான். ஏன் நீ சொல்ல வேண்டியானே? யான் எப்படி இவனிடம் மன்னிப்பு கேட்பது? அதை விட குஷ்டரோகியா இருப்பது நல்லது. அப்படித்தானே? அவ்வளவு ஒரு வைராக்கியம். மன்னிப்பு கேட்க முடியாது. அதெல்லாம் கேட்க முடியாது. கேட்காமட்ட கடை, குஷ்டரோகியா கடை, வியாதியா கடை, படுக்கையில கடை, ஊழியம் செய்ய முடியாம கடை, குடும்பம் நடத்த முடியாம கடை, விசுவாசத்தில் முன்னேறி போக முடியாம கடை. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு லாபம்? ஒருவன் பாவம் செய்தால் அவனுக்கு நஷ்டம், ஒருவன் பரிசுத்தவனாக வந்தால் அவனுக்கு லாபம். அப்படித்தான் யோபுல இருக்கு. நீர் பாவம் செய்தால் அவருக்கு என்ன நஷ்டம்? நீ நன்மா இருந்தா அவருக்கு என்ன லாபம்? உனக்கு நீ செஞ்சா உனக்கு நஷ்டம், நீ செஞ்சா உனக்கு லாபம். ஆசிங்க யோபினுடைய புஸ்தகத்தில் நீ பாவம் செஞ்சினா அதுல அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது, நஷ்டம் கிடையாது. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு தான் நஷ்டம், அவனுக்கு தான் லாபம். அதனால நீ அதை வச்சுக்கிட்டு நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நீர் பாவம் செய்தால் அதனால் உமக்கு நஷ்டம், நீ நல்லது செஞ்சினா உனக்கு லாபம். யோபு 35:8. நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? 8. உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு, உம்முடைய பாவத்தினால உன்னை போன்ற மனுஷனுக்கு தான் என்னது நஷ்டம். உம்முடைய நீதினால உனக்கு தான் என்னது, மனுபுத்திரனுக்கு தான் என்னது லாபம். நீ நன்மை செஞ்சா உனக்கு தெய்வீகம் கிடைக்கும், தீமை செஞ்சா நரகம் கிடைக்கும். போ. இந்த மிரியாம் நல்ல ஒரு லெவல்ல இருந்துட்டு பம்பு இழுத்துட்டா. சும்மா, அதாவது சில சகோதரிகளுக்கு டைம் போலன்னா என்னத்தையாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அது சுத்தி 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 உன்னை குற்றவாளி ஆக்கிடும். அதனால இந்த நாட்கள்ல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். யோபு 35:8, 6-8 இல்லையா? நம்முடைய லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இவளை கர்த்தர் தண்டிச்சு கூட மன்னிப்பு கேட்கணும்னு சிந்தை இல்லை. இந்த வருஷத்தின் கடைசியில ஒப்புரவாயிட்டீங்களா? தாழ்த்திட்டீங்களா? மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள்கிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டீங்களா? மன்னிப்பு கேட்டு பாருங்க. வியாதி போயிடும், சாசு போயிடும், மனசஞ்சலம் போயிடும், தவிப்பு போயிடும், சுத்த மனசாட்சி வந்துடும். கர்த்தரோடு நாம் நெருங்கி போகலாம். கர்த்தர் என்ன பண்ணாரு? இப்ப மோசே ஜெபிக்கிறான், கர்த்தாவே அவளை மன்னியும், அவளை குணமாக்கும். யாரு சரியில்லைன்னு சொன்னாங்களோ அவன் இவளுக்கு என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான்.
இவ்வளவுக்கு இவளை விட வயசு குறைஞ்ச ஒரு ஆளு, அவனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அக்காவுக்கு இல்லையே, நம்ம அக்கா மர்களுக்கு இல்லையே, என்ன பண்றது? சின்ன சின்ன பசங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட யாருக்கு இல்ல? மோசே அவளோட வயசு கம்மியான ஆள் தான். தன்னை பத்தி தான் பேசி இவ்வளவு அடி வாங்கியிருக்குன்னு யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். தனக்கு சப்போர்ட்டுக்கு தான் ஆண்டவர் அடிச்சிருக்காருன்னு. நீங்க என்ன செய்வீங்க? கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, எனக்காக பாரு யுத்தம் பண்ணுகிறார் அல்லேலூயான்ட்டு போயிருவீங்க. ஆனா மோசே அங்க நின்று முழங்கால் போட்டு, கர்த்தாவே இவள் செய்த பாவத்தை இவள் மேல் என்ன செய்யாதிரும், சுமத்தாதிரும், எப்படியாவது அவளை குணமாக்கும். இப்ப கர்த்தர் சொன்னாரு, இல்ல இல்ல நீ விட்டுரு, நீங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டதுனால விடுறேன். 7 நாள் அவள் எப்படி இருக்கணும்? 7 நாள் அவள் எப்படி இருக்கணும்? அவள் தகப்பன் அவள் முகத்தில் என்ன செய்யணும்? காரி துப்பணும். 7 நாள் அவள் வெக்கப்படணும். அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். அதுக்கு பிறகு சேர்க்கலாம். எப்படி இருக்கும் ஜட்ஜ்மெண்ட்? அன்னையோட மிரியாம் ஆஃப் ஆயிட்டா, லைஃபே மாறி போச்சு. இனி பேசுவாளா? சிஸ்டர் இருந்தா அவங்கள பத்தி தெரியுமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எனக்கு தெரியவே தெரியாது. இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல வேண்டாம். அதுக்கு பிறகு நல்ல மாட்டுக்கு என்னதுதான்? ஒரே சூடு தான். அடி வாங்கல. அதுக்கு பிறகு நீங்க மிரியாம் சப்ஜெக்டை படிச்சு பாருங்க. நீ எவனாவது எவளையாவது கட்டிட்டு போய், எவனாவது எங்கேயாவது போய் தொலை, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. போ அடி, சரி அடி. 7 நாள் வெக்கம், 7 நாள் தகப்பன் காரி முகத்துல துப்புனான், 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே. அதெல்லாம் சும்மா சாதாரணமானதல்ல ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது. 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே வெளியே போகுது. எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கட்டத்துக்குள்ள கர்த்தர் அவளை கொண்டு போய் சிட்சித்ததுனாலதான் அவ கிளியரானது காரணம். அடுத்து இந்த 7 நாளும் இவளால வனாந்தர பயணம், கானான் பயணமே நின்று போச்சு. அடுத்த வசனம் 15, என்னாகமம் 12:15. அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நானோ நீங்களோ தவறு செய்யும் போது அந்த பரலோகத்துக்கு போற பயணம் அப்படி நிற்கும். வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம். நீ சும்மா படுத்து கிடந்தா கூட வாட்சி நெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், ரவுண்ட் போயிட்டே இருக்கும். ஆனா உன் ஜீவியத்தில் அந்த முன்னேற்றம் அப்படியே பிரேக் ஆயிடும். வனாந்தரத்தில் இவ செஞ்ச ஒரு தப்பு, ஏற்கனவே ஜனங்கள் முறுமுறுத்து குழப்பம் பண்ணி அது 40 வருஷமா மாறிடுச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு பீரியடு. இதுல 7 நாள் இந்த பயணம் நின்னதுக்கு காரணம் யாரு? நம்முடைய சபையினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் ஒரு விதத்தில் நீயா இருக்கலாம், இல்லாட்ட நானா இருக்கலாம். நாம நினைப்போம் நம்ம பேச்சு சிரிப்புல இதுக்கும் சபைக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் நினைப்போம். கிடையாது. நீ சரீரமாகிய சபையத்துல ஒரு அவயவம். மிரியாமுடைய புத்தியினம் அவளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டை கொடுத்தாலும், ஒரு நியாய தீர்ப்பு அவ தலைமையில 7 நாள் அவ தகப்பன் காரி துப்பி வெக்கப்பட்டு முக்காடு போட்டு ஊருக்கு வெளியே ஒரு குடிசை போட்டு உட்கார வச்சிருந்தாலும், இந்த 7 நாளும் எது போகாது, முன்னேற்றம் நடக்காது. ஆவிக்குரிய பயணம், இஸ்ரேல் பயணமே 6 லட்சம் பேருடைய ஓட்டமும் அப்படி பிரேக் ஆச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும். சென்னையில் செங்கல்பட்டில் ஒரு பையன் நல்ல ஸ்பிரிச்சுவல்ல வந்தான், நல்ல அபிஷேகம், சரியான அபிஷேகம். அந்த ஃபுல் அபிஷேகத்தில் இருக்கும்போது அவன் ஊழியத்துக்குன்னு என்ன செஞ்சிட்டான், தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். நல்ல அழைப்பு, எல்லாரும் இந்த வருஷம் அவன் ஊழியத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவனை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவனும் அவ்வளோ ஸ்பீடில் இருக்கான். இதுல மத்தியில் அவனுக்கு கிஃப்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஊழியத்துக்கு போறான், பிசாசு துரத்துற வரான், வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு இவனுக்கு எப்படி அதை செயல்படுத்தணும்னு தெரியாம பெருமை பாராட்டி எங்கேயோ யாரோ பிசாசு பிடிச்சிருக்கு வா தம்பின்னு சொன்ன உடனே இவன் போயிட்டான், எந்திரிச்சு பாஞ்சிட்டான். இவன் என்ன செய்யணும்? எங்க வீட்டுக்கு கொண்டு வா, எங்க ஃபெய்த்தம் கொண்டு வாங்க, இல்லை எங்க பிரதரை கூட்டு வரேன், எங்க பாஸ்டரை கூட்டு வரேன், ஊழியக்காரங்களை அனுப்புறேன், அவங்க தான் ஜெபிக்கணும், நான் கூட நிக்கிறேன்னு இவன் செஞ்சிருக்கணும் சொல்லிருக்கணும். இவன் டபால்னு அடிச்சான், வண்டியை தூக்கிட்டான்.
நேர போனா இவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பத்திலா, நேர போய் தலையில கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டான், பிசாசு ஓடியே போயிடுச்சு. எங்க ஓடிச்சு தெரியுமா? இவனுக்குள்ள வந்துருச்சு. அவ்வளவுதான். அடுத்த நாள்ல இருந்து இவன் ஹாய் புயின்னு ஒரே சிரிப்பு. எந்த ஆவி வந்துருச்சு? லூசிபர் பெருமை பிடிச்ச ஆவி, அவனுக்குள்ள இருந்த ஆவி எல்லாம் இவனுக்குள்ள ஏறி ஒரே. அடுத்த நாள்ல இருந்து இவனை கையை காலை கட்டி எங்க போட வேண்டியாச்சு? இவனை பைத்தம்ல போட்டாங்க. என்னன்னு கேட்டா அந்த ஆவி சொல்லிச்சான், இவன் சியோனா மாறிடுவான், இவன் போன வேகத்தை பார்த்தா இவன் சியோனா மாறிடுவான்னு பார்த்தேன். இவன் 1,44,000 ஒரு ஆளுன்னு யோசிச்சேன். உண்மையாவே அதுவும் உண்மைதான். இவன் அந்த கவுண்டிங்ல உள்ள ஒரு ஆள் தான். வசமா என்ற சிக்க நான் கவுத்திட்டேன். எப்படி இப்ப ஊழியத்து போறான்னு பார்க்கலாம். எப்படி கர்த்தர் என்னவோ சியோனை கட்டி சீக்கிரமா வந்துடுவார்னு சொல்றாங்களே, இப்ப இவன் போயிட்டான்ல, இனி இன்னொரு ஆளை உருவாக்கி தானே கொண்டு வரணும். அப்ப அது வரைக்கும் டைம் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் கிடைக்கும்ல. யார் பேசுறா? நான் சொல்றது சப்ஜெக்ட் புரியுதா? சிரிச்சிட்டு காரியத்தை விட்டுறக்கூடாது. அந்த பிசாசு பிடிச்ச அந்த ஆவி பேசுது உள்ள இருந்து, கர்த்தர் சியோனை கட்டி மகிமையில வெளிப்படுவார், சீக்கிரம் வர போறாரு, நீங்க எல்லாம் காத்திருக்கீங்க. இங்க சியோன் கவுண்ட்ல ஒரு கவுண்ட் அணிஞ்சிருச்சு, அவுட்டு. இனி ஒருத்தனை வந்து இவனுக்கு அழைப்பு கொடுத்து வெளிப்படுத்தல் கொடுத்து அவனை ஸ்டாண்ட் பண்ணி வர்றதுக்குள்ள டைம் இருக்கு. இன்னும் எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்க இன்னும் எவ்வளவு வரை வஞ்சிக்கணுமோ 5 போனுச்சு. அப்பதான் புரிஞ்சுது, ஓஹோ ஒருத்தனை தட்டினதுனால சியோனின் பணியை என்ன செய்யுது? பிரேக் ஆகுது. அதே இதை அப்படியே மிரியாம் லைன்ல கொண்டு வந்து நில்லு. மிரியாம் ஒரு பெண்ணு, ஒரு பொம்பளைக்காக இப்படி நடக்குமா அப்படின்னு இல்லை, அப்படியே நின்றுச்சு. 7 நாள் பிரயாணம் நின்றுச்சு. ஏசு வரலன்னு எதுக்கு வரல? இப்படி கவுண்டிங் அடிபட்டுக்கிட்டே இருக்கு, மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பாம்பு கட்டத்தில் 99 ஏறிட்டு சர்றன்னு 3வது லைன்ல வந்து நிப்பான் பாருங்க. இந்த கேஸ் தான் இப்போ நம்ம அநேகருடைய போக்குகள். அதனால நாம் இந்த நாட்களில் ரொம்ப கவனமா இருக்கணும். இவளால இஸ்ரேல் பயணம் அப்படியே நடு ரோட்ல வனாந்தரத்தில் நின்றுச்சு 7 நாள். ஒன்னாலேயோ என்னாலேயோ நாசரேத் சபையினுடைய வளர்ச்சி தடையாக இருந்தால் மன்னிப்பு கேளு, பாதத்தில் விழு. கர்த்தாவே, இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்திருப்பேன் என்றால். இன்னைக்கு காலையில கூட ஒரு ஃபேமிலியை நான் நல்ல சிபிஎம்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்த ஃபேமிலி, நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க, நம்ம உயிரை விட்டுருங்க. அவன் தான் இன்டர்பிரட்டர், அவன் தான் சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவன் தான் ஏரியா ப்ரேயர் லீடர், அவன் தான் 24 hours இருப்பான். ஊழியத்தை தாங்கக்கூடிய வசதி உள்ள ஒரு பையன், ரொம்ப சின்ன வயசு, நல்லா இருந்தவனை அப்படியே இடிச்சு 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 அவனை ஓரங்கிட்டாங்க. அவன் இப்போ எனக்கு ஒண்ணுமே வேண்டாங்க, ஆளை விடுங்கன்னு போயிட்டான். என்னை விட்டா போதும், தயவு செய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறது நம்ம சபையை விட்டே வெளியே போயிட்டான். அந்த அளவு அவனை கார்னர் பண்ணிட்டாங்க. அப்ப அவன் சொல்றான், என்னை யாரும் விசாரிக்கல, என்னைய கேட்கல, ஏன்பா இப்படி ஆச்சுன்னு என்னை கேட்கறதுக்கு என்ன கிடையாது, ஆள் இல்லாம ஆயிட்டான். இவ்வளவுக்கும் நான் எத்தனையோ குடும்பத்தில் நல்லது கிட்டதுக்கு விழுந்து நைட்டெல்லாம் காத்து கிடந்து பஞ்சாயத்து பேசி அந்த குடும்பங்களை சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு ஏரியா பிரேயர்ல போய் அந்த ஜபத்தை நடத்தி நான் படாத பாடுபட்டேன். ஆனா நான் வரலன்னா ஒருத்தம் கூட ஏன் வரலன்னு என்ன செய்யல கேட்கறதுக்கு இந்த சபையில நாதி இல்லாம போயிடுச்சு. 600 பேர் கூடுற சபையில நான் ஏன் வரலன்னு கேட்கல, ஏன் சண்டே ஸ்கூல் ஊழியம் எடுக்கலன்னு ஒன்றும் கேட்கல, அப்படியே விட்டாங்க. ரைட், ஓகே, நான் போறேன்ட்டு போயிட்டேன். சபையினுடைய அவனுடைய வளர்ச்சியை அப்படியே நெஞ்சிட்டாங்க, தடுத்துட்டாங்க, போறாங்கிட்டாங்க. உன் நிமித்தம் சபையின் வளர்ச்சி என்ன ஆகுது யோசிச்சுப்பார். மற்றவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தடைபடுதா, சபையினுடைய வளர்ச்சி தடைபடுதா? அப்படியானால் நீ இந்த நாசரேத்தில் ஒரு மிரியாம். ஆண்டவர் சொல்றாரு, இவளை நினைத்துக் கொள்ளுங்க. ஆனா இந்த ஒரே அடி சவுக்கடி மாதிரி விழுது. அதுக்கு பிறகு இவ எதிர்த்தும் பேசல, கலகமும் பண்ணல, கொளுத்தும் போகல. இயேசுவே ஆண்டவரே, இனிமேல் நான் மோசம் இல்லை, யாருக்கு விரோதமா நினைச்ச மாட்டேன், பேச மாட்டேன். அப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. சுத்தமா மாறிட்டான். சுத்தனா சுத்தம். யாராவது வந்து மோசேனா சோத்திரம் சோத்திரம், வேண்டாம் வேண்டாம், சரியான அடி வாங்கியிருக்கா. நாம எத்தனை அடி வாங்கிட்டோம்? புத்தி தான் நிச்சய மாட்டேங்க, நமக்கு வரமாட்டேங்க. பனியாத மாடு போல் நான் நிச்சயப்பட்டேன் இருக்கா வசனம்? பனியாத மாடு போல் நான் அடிக்கப்பட்டேன்.
அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் பனிய நமக்கு என்ன இல்லை மனம். வாசிங்க அந்த வசனம். பனியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். மாடு பனியில் என்ன பண்ணுவான்? ஓட்டு சாத்து சாத்து சாத்துன்னு அது கிளியர் ஆகிற வரைக்கும் அடிப்பான். அவ்வளோ அடி வாங்கணுமா? எரேமியா 31. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீர் என்னை அடித்தீர், தண்டித்தீர், நான் என்ன செஞ்சேன்? எப்படி இருந்தேன்? ஆண்டவரே எனக்கு ஒரு அடி போதும் சுவாமி, நான் இனிமேல் சரியாயிருவேன் அப்படியா சொன்ன நீ? அடி தண்டித்தீர். ஆனா நான் தான் என்ன செய்யல. எப்படி மாடு? எந்த மாடு மாதிரி இருந்தேன்? பணியாத மாடு போல. அதனால நம்ம இந்த நாட்கள்ல ரொம்ப தாழ்த்தணும் அடி. ஆனா மிரியாமுடைய விஷயத்துல நான் படிச்சு பார்த்தேன், அவ்வளவுதான், ஒரே அடிதான், கிளியரா இருக்கும். நமக்கு அப்படி அடி வாங்கியிருக்கோம், நம்ம தான் டெய்லி அடி வாங்குறோமே, ஆனா புத்தி மட்டும்தான் தெளிவாக மாட்டேங்குது. எரேமியா 22:21. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். நான் எவ்வளவோ தூரம் சொல்லியிருக்கேன், ஆனா நீ கேட்கல. சிறுவயது முதலே உனக்கு என்னது? என் சத்தத்தை கேளாமல் போறதுதான் உனக்கு என்னது? வழக்கம். எத்தனை ட்ரிப் தான் அடிக்கிறது? ஆண்டவர் எத்தனை ட்ரிப் அடிக்கிறாரு, மனுஷன் எத்தனை ட்ரிப் அடிக்கிறான், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு வறுமை, எத்தனை பிசாசு போராட்டம். இன்னும் ஏன் சேஞ்ச் ஆக மாட்டேங்கிற? ஆனா மிரியாமின் விஷயத்துல கலகம் செய்து கொழுத்து போய் எல்லாம் வம்பு பண்ணி குஷ்டரோகம் அடி வாங்கின உடனே 7 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிரியாம் ரொம்ப பர்ஃபெக்டா மாட்டா, சுத்தம், ஒன்னும் அமைதியாயிட்டா. நம்ம அப்படி மாறிட்டோமா? நம்ம புத்தி போக மாட்டேங்க. சவுக்கார வச்சு இது பண்ணாலும் போக மாட்டேக்கு, என்ன போட்டு தேய்ச்சாலும் போக மாட்டேக்கு. நான் ஏன் அவ மாறிட்டாங்கிறதுக்கு காரணம் சொல்றேன். மாறிட்டாளா இல்லையாங்கிறது இவர் என்ன போய் பார்த்தாரா அப்படிங்களாம். அவளுடைய முடிவை தான் சொல்றேன். என்னாகமம் 20 1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். இஸ்ரவேல் புத்திர சபையார் எல்லாரும் 1ஆம் மாசம் சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் எரிஞ்சிட்டா, ஓட்டத்தை முடிச்சிட்டா. காதேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ கிளியர் ஆயிட்டாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன். காதேஸ் அப்படின்னா பரிசுத்தம் என்ற அர்த்தம். அதாவது மிரியாமுடைய லைஃப் அந்த ஒரே அடிதான், கொளுத்து போய் பண்ண சேட்டையெல்லாம் சேர்த்து ஒரே அடியில அடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு மோசைக்கு விரோதமா பேசினது கிடையாது, ஆரோனுக்கு விரோதமா பேசினது கிடையாது, சபையாருக்கு விரோதமா பேசினது கிடையாது, தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்தது கிடையாது. என்ன நடந்தாலும் அலேலியா 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 போயிட்டே இருப்பா. நலமானதையும் பேசாமல் ஊமையா போய் ஓட்டத்தை அருமையா காதேஸ்ல வந்து பிரேக் அடிச்சா. காதேஸ் பரிசுத்தம், அங்கேயே மரணம், அங்கேயே அடக்கம். அதான் லைஃப். காதேஸ்ல தான் ஜனங்க தங்கி இருந்தாங்க. அந்த நேரத்தில் பரிசுத்தத்தில் தங்கி இருக்கும்போது அங்கேயே மரித்து அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டார். அதனால தான் அந்த வசனம் மிரியாம் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான்னு சொல்லாம மிரியாம் மரணம் அடைந்து அங்கே காதேஸ்ல ஓட்டம் முடிச்சிட்டா. அங்கேயே ஓட்டம், அங்கேயே அடக்கம். அதனால போதும், நம்ம சேட்டை பண்ணது இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இல்லாம, தெய்வீகம் இல்லாம, குடும்பத்திலையும் சபையிலையும் ஊழியத்திலையும் ஒரே குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு தூளித்து ஆண்டவருக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய், உங்க மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமாய் போட்டு அப்படியே குட்டையை கலக்கிக்கிட்டே இருக்கிற இந்த தன்மையெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே இது வரைக்கும் நான் செஞ்ச தப்புலாம் போதும், இது வரைக்கும் நான் பட்ட பாடுகளும் போதும். எத்தனையோ ட்ரிப் அந்த வசனம் திரும்ப கொண்டு வாங்க. எரேமியால பணியாத மாடு போல இருந்தேன், ஆனா இப்போ என்னை திருப்போம், நான் என்ன செய்வேன்? திரும்பிடுவேன். அவன் சொல்றான் பாருங்க, வாசிங்க திரும்பி. எரேமியா 30 அவ்வளவுதான்.
பைபிளை மூடி வச்சிட்டா. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். எப்படி எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? ஒரு காலத்துல என்னை தண்டித்தீங்க, நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். ஆனா இப்ப என்னை திருப்புங்க, நான் என்ன செய்வேன்? என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். அடுத்த வசனம், நான் திரும்பின பின்பு என்ன செய்வேன்? இனி மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருப்பேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு என் விழாவில் அடித்துக்கொண்டே இருக்கிறேன், வெக்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். எப்படி அவன் அழகா சொல்றான் பாருங்க. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் மனஸ்தாபப்படுறேன், நாம் அப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நான் வெக்கப்பட்டு என்ன செய்யறேன்? மனஸ்தாபப்பட்டு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்றேன். அதான் மனம் திரும்புதல். ஒரு ட்ரிப் போதும். அப்படி நீங்க இன்றைக்கு வருஷத்துல கர்த்தாவே இது வரைக்கும் இத்தனை வருஷமா நான் தப்பு பண்ணதும் போதும், இத்தனை வருஷமா நான் நஷ்டம் அடைஞ்சதும் போதும், துக்கப்பட்டதும் போதும். ரைட், இனிமே நான் இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டேன். என்னுடைய ஓட்டம் எங்க முடிஞ்சா போதும்? காதேசில முடிஞ்சா போதும். அப்படி விரும்புறவங்க கண்களை மூடுங்க. ஒரு 10 நிமிஷம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். கொஞ்ச நேரம் ஜெபத்தில் இருப்போம். பிள்ளைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, பைபிள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு, கர்த்தாவே எப்படி ஆயினும் மிரியாமுடைய வாழ்க்கையில பல தோல்விகள் வந்தது, அது எனக்குள்ளேயும் பல இடங்கள்ல நான் அனுமதித்து விட்டேன், என மன்னியும். ஆமென். எப்படியோ ஆயினும் தண்டிக்கப்பட்டாலும் கண்டிக்கப்பட்டாலும் உருவாக்கும்படியாக நீர் கொண்டு போன பாதை என்பதை உணர்ந்து அவள் சரிப்பட்டு கடைசியிலே காதேசிலே ஓட்டத்தை முடித்தது போல என்னுடைய ஓட்டம் கடைசியில பரிசுத்தத்தில் முடிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய தடுமாற்றங்கள் உமக்கு தெரியும். நான் கலகம் செய்த ஒரு நபர் என்று உமக்கு தெரியும். நான் கொழுத்து போய் தேவனை அசட்டை பண்ணின ஒரு ஆள் என்று உமக்கு தெரியும். ஒரு காலத்தில் நான் தீர்க்கதரிசியாக இருந்தேன். இப்பொழுதோ நான் கலகம் செய்கிற ஒரு நபராய் மாறி போய்விட்டேன். மன்னிப்பு கேட்கிற சுவாபம் எனக்குள்ள இல்ல. நான் ஒரு குஷ்டரோகியை போல அருவருப்பான ஒரு ஜீவியத்துக்குள்ள வந்து விட்டேன். தேவரீர் என்னை மன்னியும். அந்த மிரியாமை விடாமல் இரக்கம் செய்து காதேசில ஓட்டத்தை முடிக்க வைத்த தெய்வம் என்னையும் ஒருபோதும் கைவிடாமல் என்னுடைய ஓட்டத்தையும் காதேசில முடிக்க உதவி செய்யும். கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஒரு 10-15 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் மிரியாமின் ஆவி நம்மை விட்டு வெளியே போய் மிரியாமின் முடிவு நமக்குள்ள ஜெயமாய் வரும்படியாய் ஒப்பு கொடுப்போம். முடிந்தா முழங்க போடுங்க, முடிந்தா கைகளை உயர்த்துங்க, முடிந்தா கத்துங்க, முடிந்தா அழுங்க. ஓ ஆண்டவரே, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத பாடு போல் இருந்து விட்டேன். இப்பொழுது நீர் என்னை திருப்போம். நான் திரும்பி மனஸ்தாபப்பட்டு என்னுடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகளுக்காக உம்மை நோக்கி கதறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை ஆண்டவரே. மிரியாமின் ஆண்டவரே பழைய தன்மைகள் எல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் மிரியாமின் ஆவி விலகட்டும். கலகம் செய்கிற ஆவி, கொழுத்து போன ஆவி, தேவன் மன்னித்த காரியங்களை பேசுகிற ஆவி, பிரச்சனைகளை உருவாக்குகிற ஆவி, தேவனால் அடிக்கப்படுகிற தன்மை, நியாயம் தீர்க்கப்படுகிற தன்மை, சபையின் முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவி கடிந்து கொள்ளப்படட்டும். எப்படியாயினும் பரிசுத்தத்தில் எங்களுடைய ஓட்ட முடியணுமே, எப்படியாயினும் பரிசுத்தத்தில் ஓட்ட முடியணுமே. அடுத்து இந்த பயணத்தில் 6 லட்சம் புருஷர்கள் வந்தாலும், சதம்படாதவர்கள் 6 லட்சம் புருஷர்கள் வந்தாலும் இதுல ஒரு கூட்டத்தார் பேர் பெற்றவர்களாக இருந்தார். என்னாகமம் 26 9 பார்க்கும் பொழுது, எலியாபின் குமாரர் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான், அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாயிருந்து
பேர் பெற்றவர்களாயிருந்து தாத்தான், அபிராம். இந்த குரூப் வந்து சபையில் எப்படிப்பட்டவர்கள்? பேர் பெற்றவர்கள். சபையில பேர் பெற்ற ஒரு கூட்டம் இந்த தாத்தான், அபிராம். சபையில் அவங்க நல்ல பேர் பெற்றவர்களா இருந்தாங்க. ஆனால் லைஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனைகள். இந்த தாத்தான், அபிராம் இந்த ரெண்டு பேருமே ஒரே குரூப் சேர்ந்தவங்க, அதாவது ரூபன் வம்சத்தை சேர்ந்தவர்கள். என்னாகமம் 16:1. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும். இப்ப இதுல என்ன விளங்கிக் கொள்றோம்னா, இவங்க யாரு? சபையில பேர் பெற்றவங்க. ஆனா இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன வம்சம்? ரூபன் வம்சம். ரூபன் வம்சங்கிறது தண்ணீரை போல தளம்புகிற ஒரு வம்சம். அப்படித்தான் அவங்க அப்பா அவனை பத்தி பேசும் பொழுது, அந்நியன் பேசுறதை விட்டுலாம். அவங்க சொந்த தகப்பன் என்ன சொல்றா? ஆதியாகமம் 49:4. தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். தண்ணீரை போல தளம்பினவன், அதாவது ஒரு ஸ்டெடினஸ் கிடையாது. அப்படியே குறை கூட நெஞ்சுக்கிட்டே இருக்கும், கூத்தாடிக்கிட்டே இருக்கும். விசுவாசத்துல நீ தளம்பக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உலகமா, பிரச்சனையா, பாரமா, உடனே அப்படி இந்த சைடு அந்த சைடு தண்ணியை போல நீ எரிஞ்சிட்டே இருக்கக்கூடாது, தளம்பிட்டே இருக்கக்கூடாது. ஸ்டெடியா நிக்கணும். ஆணி அடிச்ச மாதிரி தான். வாழ்வோ சாவோ இயேசுக்காக என்ன செய்வேன்? நிற்பேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். தப்புவியாம போனா சாகிறதுக்கு நான் என்ன ரெடி. அவ்வளவுதான். என்னை குணமாக்குவார். ரைட், குணமாக்கலன்னா எடுக்கட்டும். நான் சீக்கிரம் போய் எங்க போய் சேர்றேன்? எங்க அப்பாட்ட போய் சேர்றேன். ஒரு இடத்துல இந்த ரத்த சாட்சிகள் புஸ்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு போதகரையும் போதகர் மனைவியும் பயங்கர சித்திரவர்த்தப்படுத்துறாங்க, இயேசுவை மறுதலிக்க சொல்லி. ஆனா அவங்க என்ன செய்யல? மறுதலிக்கல. கடைசியில் அவங்க பிள்ளைகளை கொண்டு வாங்க, அப்பதான் இந்த ஆள் என்ன செய்வான்? பிள்ளைகளை படுறத பாடு பத்து இவன் சரியாயிருவான்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து பயங்கரமா சித்திரவதைப்படுத்தினாங்க. சித்திரவதைப்படுத்தி ஒரு லிமிட் தாண்டின போது அந்த தகப்பனுக்கு மெண்டல் மாதிரி ஆயிட்டான். அந்த தாயும் தகப்பனும் அப்படியே அந்த ஸ்திரத்தன்மை என்ன செய்யுது? அசைது. அடி மேல அடி அடிச்சா அம்மி அசைங்கிற மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே தடுமாற்றம் வர போற நேரத்தில் அந்த பையன், அவங்க பையன், டாடி மறுதளிச்சிடாதீங்க அப்படின்னாராம். இல்லடா நீ செத்து போயிருவ போல் இருக்கே அப்படின்னாராம். யாரு? அப்பா. தான் ஆடாட்டாலும் எது ஆடுது? தசை ஆடுது. இல்லடா உன்னை கொண்டுருவாங்க போல் இருக்கே, என் கண்ணு முன்னால நீ போயிருவ போல் இருக்கேன். டாடி நான் போனா நான் ஏசாப்பாட்டை தான் என்ன செய்வேன்? போவேன். நீங்க எனக்காக நீங்க மறுதளிச்சீங்கன்னால உங்களை விடவும் மாட்டாங்க. அதனால நான் வேணா முன்னால போயிடுறேன், நீங்க மறுதளிக்காம இருந்து நீங்க எங்க வாங்க? பின்னால வாங்க. நானும் அப்பதான் அந்த தகப்பனுக்கு, சே இத்தனை வருஷம் நம்ம பிரசங்கம் பண்ணி நம்ம பிள்ளை நம்மளை ஜெயிச்சிட்டானே. அப்படி ஸ்டெடினஸ் ஆன பிள்ளைங்களும் இருக்காங்க, போதகர்கள் இருக்காங்க. நம்ம ஆளுங்க விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, வாலிப பையங்க தான், எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படி தப்புவிக்கலையா? அப்ப என்ன பண்ணுவேன்? சாகிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? ரெடியா இருக்கோம். அதுல என்ன தப்பு? ரெடி. யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு மரணத்தை அவங்க எதிர்பார்த்து நின்னாங்க. அதனால் நாம் இந்த நாட்களில் ரொம்ப ஸ்டடியா இருக்க வேண்டிய காலம். சபையில் நீ வந்துட்ட பிறகு, நீ சபையில் ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது, நல்ல ஒரு விசுவாசிங்கிற ஸ்டாண்டர்டு பெயர் பெற்றவனா வரும் பொழுது, நீ ரூபன் புத்திரனா இருக்கக்கூடாது, கிளம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரூபன் பார்ட்டி எப்பவுமே கொஞ்சம் குழப்பம்தான் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க எழுத்தின் பிரகாரமா யோசிக்கல. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில்
ரூபனுடைய பிரிவினைகளால் உண்டான மனோ விசாரங்கள் மிகுதி. நியாயாதிபதிகள் 5:18 15 இல்ல 5:16 கடைசி 15 கடைசி. ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. 15 கடைசி. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. இவங்க எல்லாம் உள்ள இருந்துகிட்டே குழப்பிக்கிட்டே இருப்பான். பிரிவினையின் ஒரு ஆவி. அந்த ரூபனுடைய ஸ்பிரிட்டு அவன் சந்ததியில வந்து எத்தனையோ தலைமுறை தாண்டி வந்தாலும் அந்த ஜீன்கள் அழியல. அந்த ஆவி மறுபடியும் அவனுடைய சந்ததிக்குள்ள புகுந்து இவன் எப்பமோ வந்த ஒரு சந்ததி அந்த ஜென்மஸ்வாவம் நெஞ்சிருச்சே வேலை செஞ்சிச்சு. ஒன்னு தாத்தான், மற்றொன்று யாரு அபிராம். தாத்தான் அபிராம் இந்த ரெண்டுமே ரூபனுடைய குரூப். நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கா? மற்றவங்களுடைய மனதை குழப்புகிற ஒரு ஆவி இருக்கா? தண்ணீரை போல தளம்பிக்கிட்டே இருக்கோமா? இல்ல விசுவாசத்துல ஸ்டடியா நிக்கிறோமா? எத்தனை விசுவாசிகள் தங்களுடைய வாலிப பையங்க பிள்ளைகள் எல்லாம் அப்படியே சத்தியத்துல சாக கொடுக்கறாங்க தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு பிள்ளை காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படியே தெய்வீக சொத்துல நின்று செத்து போச்சு. அடுத்த நாள் அடக்கம் ஃபைத்தம்ல. பாஸ்டர் எம்டி தாமஸ் தான் அங்க இருக்காரு. ஒரே திரண்டு வந்துட்டானுங்க ஃபைத்தம் அடிச்சு கொண்டோம். என்னடா இது இப்படி ஒரு இதுன்னு. ஆனா அவங்க அப்படியே ஸ்டடியா நின்று அடக்கத்துக்கு ஒத்துழைச்சு கூட்டாங்க. யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள்லாம் சும்மா இல்லை. தான் பெத்த பிள்ளைங்க 21 வயசு பொண்ணு 22 வயசு பையன் அப்படி கண்ணு முன்னால சாகுறான்னா அப்படி இந்த சத்தியத்துக்காக அப்படி என்ன செய்றாங்க? அப்படியே விடுறாங்க. ரைட், சாப்பிட்டோம், பரலோகத்துக்கு போய் பார்த்துக்கலாம். அந்த அளவு நமக்கு ஒரு ஸ்டெடினஸ் வேணும். நீ ரூபனா இருந்தா உனக்கு அந்த ஸ்டெடினஸ் இருக்காது. டான்ஸ் தான். தண்ணீரை போல தளம்பிக்கிட்டே இருப்ப, குழப்பம் பண்ணிக்கொண்டே இருப்பாய். தாத்தான் அபிராம். தாத்தான்னா என்ன? தாத்தான் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நீர் ஊற்றுன்னு அர்த்தம். ஒரு ஃபவுண்டைன், ஒரு நீரூற்று. ஆனா நல்ல நீரூற்று இல்லை, நீரூற்று தான். ஆனா அவனுக்குள்ள சுரந்ததெல்லாம் என்னது? நீரூற்று. இன்னைக்கு பூமியில எத்தனையோ நீரூற்றுகள் இருக்கு. வெந்நீர் நீரூற்றுகள் இருக்கு தெரியுமா? ஆர்டிசியன் நீரூற்று. இதெல்லாம் நீங்க அதுவாட்டுக்கு நீங்க போய் பம்ப் பண்ணிலாம் அடிக்க வேண்டாம். என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? தானாவே பூமியிலிருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. இன்னும் வெந்நீர் நீரூற்றுகள் இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க வந்து கசப்பான நீரூற்றுகள். யாக்கோபுல படிக்கும் போது ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து கசப்பும் தித்திப்பும் சுரக்குமா? ஆனா இங்கே சுரக்குதே. எப்படி? சில மாமரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மாங்கிற காய்ச்சல், இந்த ஒட்டு மரத்தில் சில இடத்துல மிஸ் ஆகிடும். ஒரு சைடு ஃபுல்லாக துவர்ப்பாக இருக்கும், ஒரு சைடில் பழுக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். யாக்கோபு 3:11 வாசி. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுருக்குமா? என் சகோதரரே, போதும், அப்படி வாசிங்க. என் சகோதரரே, அத்திமரம் ஒழுவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அதனுடைய சரியான அர்த்தம்னா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதே. 10ஆம் வசனத்துல சொல்றான். ஒரே வாயில தேவனை துதிக்கிறோம், அதே வாயினால் தேவனை சபிக்கிறோம். அப்ப துதித்தலும் சபித்தலும் ஒரு ஊற்றுக்கண்ல இருந்து என்ன செய்யுது? வெளியே வருது. ஆனா வராத, உலகத்துல வராத, நமக்குள்ள தானே அப்படி வருது. நேற்று படிச்சோம் இல்லையா? அந்த தாய் அந்த பணம் காணலன்னு பயங்கரமா சபிச்சா. சபிச்சு முடிச்ச உடனே பையன் வந்து பணத்தை கொடுத்த உடனே அந்த பையனை உடனே என்ன செஞ்சா? ஆசீர்வதிச்சா. அப்ப துதித்தலும் சபித்தலும் எதுல வந்துருச்சு? ஒரே வாயிலிருந்து வந்துருச்சே. அதே மாதிரி நம்ம விசுவாசி இங்க இருக்கும்போது ஒரு டைரக்ஷன்ல டைமென்ஷன்ல ஒர்க் பண்றான். வெளியே போன உடனே இங்க தலையை காட்டுறான். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அங்கதான் தெரியுது அதுக்கு என்ன இருக்கு. நம்ம வால் இல்லைன்னு நினைக்கிறோம். வெளியே போன உடனே எது வந்துருது? வால் வந்துருதே. தாத்தான் அவன் ஒரு நீரூற்று, தளம்புற ஒரு நீரூற்று. அபிராம், அபிராம் சொன்னா ஃபாதர்னு அர்த்தம். இந்த பிதாக்கள்,
இந்த மார்க்கத்தில் வந்தா சின்ன வயசா இருந்தாலும் நம்ம அந்த ஃபாதர்லி நேச்சர்ஸை கொண்டு வரணும். பிதாவின் சிந்தை, பிதாவின் மனது, பிதாவினுடைய உள்ளம் நமக்குள்ள வரணும். அப்பதான் அந்த பரிந்து பேசுதல், இரக்கம், போஷித்தல், பராமரித்தல், பாதுகாத்தல், இந்த மைண்ட் என்ன செய்யும், வரும். அந்த பிதாவின் சிந்தை இல்லாம குழந்தையினுடைய சிந்தையை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மார்க்கத்தில் இருந்தோம்னா நம்ம இந்த 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டே அலைகும் எங்க பார்த்தாலும். மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே தவிர்த்துருவோம். உண்மையா இல்லையா? ஒரு தாய் பாருங்க, அவர் சின்ன பிள்ளை தான், குழந்தை தனங்கள் எவ்வளவு உண்டு. அவளுக்கு ஒரு லிமிட்டுக்கு பிறகு கல்யாணம் கட்டி வச்சிடறாங்க. கல்யாணம் கட்டி வச்ச பிறகு அவளுக்கு குழந்தை பிறகுது, அவள் தாயாய் மாறிடுறா. அதுக்கு பிறகு அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு, அந்த தாயின் தன்மை வந்த பிறகு அவளுடைய மைண்ட் ஃபுல்லாக இந்த குழந்தைய பாதுகாக்கணும். அது மட்டும்தான் என்னது. அதுக்காக நீ அதை சாப்பிடக்கூடாது, ரைட்டு, இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா குழந்தைக்கு பாதிப்பு, வேண்டாம், அது கிடக்குது கழுது, அதுக்காக நான் ஜோதையை சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு எந்த தாயாவது சொல்றாளா? சொன்னா தாய் இல்லை, அது பேய். அப்படித்தானே? அந்த தாய் பிள்ளைக்கு சளின உடனே இவங்க சொல்லுவாங்க நீ சரியில்லை அப்படிம்பாங்க. உடனே அப்ப நான் சாப்பிட்டுருக்க கூடாதோ, இதை குடிச்சிருக்க கூடாதோ, உடனே தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை அவ்வளோத்தையும் என்ன செய்யறா, தியாகம் பண்றா. அதுபோல இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு ஒரு ஃபாதர்லி நேச்சர், பிதாவின் சிந்தை இருக்கணும். பிதாவுடைய மைண்ட் நமக்குள்ள வரணும். உன் பிதா பூரண சர்க்குணர், உன் பிதா தயாளன், நீ யாரா இருக்கக்கூடாது, வன்கணனா இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு தான் குடும்பத்துக்கு கூட சோறு அரிசி வாங்கி போட மாட்டான். 12 ரூபா, 8 ரூபாய், 3 ரூபாய் அப்படிலாம் கொடுப்பாங்க. இந்த எண்ணி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு ப்ராட் மைண்டு உனக்கு வேணும். ஒரு சிலர் பூட்டி வச்சுக்குவாங்க தான் ரூமில், கட்டில் கட்டியில் ஸ்ட்ராங்காக பூட்டி வச்சுக்குவாங்க, மற்றவனுக்கு சோறு கொடுக்காம. அது அங்கே அழுகி நாரி பூசணம் புத்து அப்படி கிடக்கும். ஆனாலும் கொடுக்கக்கூடாது. அது ஒரு ஆவி. நீ பிதாவா மாறு. உன் பிதா உருக்கும் இறக்கவுமாய் மனிதர்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அம்ராம், அபிராம், அபிராம் தானே, அபிராம் அப்படின்னா பிதா. ஃபாதர்லி நேச்சர் நமக்கு வேணும். இவனும் ரூபன் கோத்திரம் தான். இவங்க 2 பேருமே ட்வின்ஸ் மாதிரி. ட்வின்ஸ் இல்லை, ஆனால் என்னதே ட்வின்ஸ் மாதிரி. அப்படியே சேர்ந்துக்குவாங்க. ஒரே பிளேட்டில் சோறு சாப்பிடுவான், ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்குவாங்க. எங்கே பார்த்தாலும் அபிராமை பார்த்தா யாரை பார்க்கலாம், தாத்தானை பார்க்கலாம். தாத்தானை பார்த்தா யாரை பார்க்கலாம், அவன். இப்படி தான் கோயிலுக்கு போனாலும் இப்படி தான், சர்ச்சுக்கு போனாலும் இங்கே தான், காட்டேஜ் பிரேயருக்கு போனாலும் இங்கே தான், கன்வென்ஷனுக்கு போனாலும் இப்படி தான். 2 பேரும் சுற்றிக்கிட்டே இருப்பான், 2 பேரும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் 2 பேரும் சேர்ந்துட்டானா எவனையோ கொளுத்து வைக்க போறான்னு அர்த்தம். அப்படி ஆவி இருக்கா? இருக்கா இல்லையா? 2க்குமே பதில் இல்லை. பாத்தீங்களா? நமக்குள்ள ரொம்ப பேருக்குள்ள இந்த ஆவி இருக்கு. குரூப்பிசம், குரூப் சேரும். இந்த அபிராம் என்ன பண்ண தெரியுமா? என்னாகும் 16:1 கோராகோட போய் சேர்ந்தான். பேலேத்தின் குமாரனாகிய ஓன், கோராகு, தாத்தான், அபிராம் எல்லாம் ஒரு குரூப்பா நெஞ்சாச்சு, சேர்ந்தாச்சு. 2ஆம் வசனத்துல எல்லாரும் மோசைக்கு விரோதமாக எழும்பியாச்சு. 3ஆம் வசனத்துல நேர மோசைக்கும் ஆரோனுக்குமா விரோதமாக கூட்டம் கூடி அவங்க பார்த்து எல்லாரும் பரிசுத்தம் தான், நீ என்ன புதுசா சொல்ற, குறை சொல்ற, குற்றஞ்சாட்டுற, எப்படி நீ எங்களை பிரிச்சு பேசலாம், நீ மிஞ்சி பேசுற, அதெல்லாம் கர்த்தர்லாம் நல்லவர் தான், கர்த்தர் அன்புள்ளவர் தான், நீங்க தான் ரொம்ப பெரிய ஆளா உங்களை காட்டிக்கிறீங்க, பம்பெழுத்துட்டான். ஒரு ஆவி நமக்குள்ள எப்படி இருக்கா? ஆவி டக்குன்னு சேர்ந்தான். யாரு கூட போய் சேர்ந்தாச்சு? கோராக லேவி குடும்பம். இவன் டக்குன்னு அங்க போனா அங்க 2 பேரை பிடிச்சா, இவனை சேர்த்தான். இப்போ 4 பேர் தலைவர்கள் சேர்ந்துட்டாங்க. கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் எல்லாம் ஒரு குரூப் சேர்ந்தாச்சு. எல்லாம் சேர்ந்து நேர, அதாவது தனியா போனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு நேர மோசைட்ட ஆரோனுக்கு விரோதமா நீங்க செஞ்ச தப்பு, நீ எப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. கொஸ்டின் நான் ஒன்று சொல்றேன், நீ நியாயம் கேட்காத, தெய்வத்தை என்ன செய்ய, நியாயம் கேட்க விடு.
நீ நியாயம் கேட்டா அவர் விட்டுருவார். சரி நீ கேளு, நீ பேசி முடிச்சுருவார். நம்ம தான் பேசி முடிக்க முடியாதுல்ல. நீ தெய்வத்தை நியாயம் கேட்க விடு. தேவனுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா? அவருக்கு எல்லாம் தெளிவா இருக்கு. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு டைம் வச்சிருக்காரு, அப்பாயின்மெண்ட் டைம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. அப்போ செய்வார். நீ பொறுமையா இரு. ஒரு மனுஷன் சொல்றான், என் காரியத்தை அவர் மேல் சாட்டி விட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு யார் தான் பொறுப்பு? அப்படி இருக்கா வசனம்? என் காரியத்தை அவர் மேல் சாட்டி விட்டேன், அங்க சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இப்ப யாராவது காசு கேட்கணுமாங்க, காசு கொடுக்கணுமாங்க, நீ அவன்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லிடுவாங்க. அது பிறகு இவங்களுக்கு அந்த பேர்டன் கிடையாது. எங்கதான் அவன் காசு கேட்கறவன் எங்க போய் கேட்பான்? அங்க இருக்கா? அப்படி வசனம் இருக்கா? என் காரியத்தை நான் அவர் மேல் சாட்டி விட்டேன். ஆண்டவர் மேல சாட்டிடு, அவர் பார்த்துக்குவார். நீ போய் முட்டிட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயங்கர பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. கோராக லீடர் ஆக்கி தாத்தான் அபிராம்லாம் கொண்டு போய் அவனை பூஸ்ட் பண்ணி விடாத அப்படின்னு, அவன் இவனை பிடிக்க, இவன் அவனை பிடிக்க, எல்லாம் குரூப்பா சேர்ந்து நியாயம் பேசிடணும், விடாத கேட்கணும். மோசே சும்மா இப்படி சுத்திட்டே இருப்பான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். ஆரோனை விடக்கூடாது. இவங்க அண்ணன் தம்பி சேர்ந்து என்னவோ பண்றானுங்க, போட்டு கிளப்பி விட்டான். சரி, பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ மோசே சொல்றான், வாப்பா நம்ம என்ன செய்யலாம், பேசலாம், வா. எரேமியா 20:12 பாத்துருங்க. சாட்டி விட வேண்டியவங்களாம் யாரெல்லாம் சாட்டி விடணும்னு ஆசைப்படுறீங்களா சாட்டி விட்டுருங்க. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை செருக்கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். சொல்றான் பாத்தீங்களா எரேமியா? நீதியை செய்கிற தேவனே, நீதியை சரி கட்டும், நான் அதை பார்க்கிறேன். ஆனா என் காரியத்தை என்ன செஞ்சாச்சு? என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். ரைட், முடிஞ்சுது. சில பிரச்சனைகள் தீரவே தெரியாது. கோர்ட்ல போட்டவனே, கோர்ட்ல போட்டில்ல ஒருத்தன் அனுமானம் பேச மாட்டான், போன்னு சொல்லி விட்டுருவான். அதே மாதிரி நீ தேவனுடைய கோர்ட்ல விட்டுரு. ஆண்டவருடைய கோர்ட்ல விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? அவர் கரெக்ட் நேரத்தில் அழகா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. என் காரியத்தை அவர் மேல் சாட்டி விட்டேன். சரி, இப்ப பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்த உடனே மோசே சொல்றான், வாங்கப்பா பேசலாம். அதெல்லாம் வர முடியாது. நீ என்ன கூப்பிடுறது? என்னாகமம் 16:12. பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை. அவர்கள் நல்ல தமிழ் அழகா வாசிக்கணும். அவர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க வர்றதில்லை, நீ என்ன கூப்பிடுறது? ஒரு சிலர்லாம் போய் சொல்லுவோம், எங்க உங்களை பாஸ்டர் கூப்பிடுறாரு. ஆஹா, நான் வரமாட்டேன். உங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு, வேண்டாம். உங்க அக்கா கூப்பிடுறாங்க, வரமாட்டேன். இப்படி இப்படி ஆவி இருக்கா நமக்கு? அவன் கூப்பிடுறான் பாருங்க. மோசே போய் கூப்பிடுறான், எப்பா வாங்க, எலியாபின் குமாரராகிய தாத்தானே, அபிராமே வாங்க பேசலாம், அண்ணன் தம்பி தானே, நீங்க வாங்க. நாங்க வரமாட்டோம். 14ஆம் வசனத்துல சொல்றான், இந்த மனுஷருடைய கண்களை பிடுங்க பாக்குறியா? நாங்கள் வருகிறதில்லை, வரமாட்டோம். சமாதானத்துக்கு கூப்பிட்டா வர்றதில்லை, ஒப்புரவாகுறதுக்கு கூப்பிட்டா வர்றதில்லை, ராபோஜனம் எடுக்கவான்னு சொன்னா வரமாட்டான், கூட்டத்துக்கு வான்னா வரமாட்டான், போயிட்டே இருப்பான். வரமாட்டியா? மோசையை கூப்பிட்டு வரல. ஆனா மோசை என்ன பண்ண தெரியுமா? மோசையை போனான். அப்படித்தானே? அவங்க சொல்றாங்க, அவங்க விலகி போனாலும் மோசே நேர அவங்க போனான், அவங்கள தேடி போனோம். 25ஆம் வசனம். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இவனை கூப்பிட்டாதான் 2 பேரும் வரலையே. இப்ப யாரு போறா? பெரியவங்க தான் இப்ப தாழ்ந்து போக வேண்டியிருக்கு. சின்னவங்க எல்லாம் தாழ்ந்து போற மாதிரி எல்லாம் இப்போ இல்ல. மோசையை கூப்பிட்டு விட்டா வர்றதில்ல. மோசை வேற வழி இல்லாம சின்ன பிள்ளை மாதிரி எங்க போனா? அங்க போய் பேசினா, இல்லப்பா நீங்க அப்படிலாம் இல்ல, இப்படிலாம் இல்ல, நீ என்கிட்ட எங்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை, போன்ட்டான். எப்படி இருக்கும்? அப்போ மோசே சொன்னா, ரைட், அப்படியானால் எல்லாரும் அவர்களை விட்டு என்ன செய்யுங்கள்? விலகுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், சில விசுவாசிகள் செய்யற தவறுக்கு அவங்க குடும்பம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. மனைவி சப்போர்ட்டு, மனைவி தப்பு செஞ்சா புருஷன் ஃபுல் சப்போர்ட்டு, பிள்ளைங்க தப்பு செஞ்சா அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு அறிவு இல்லாம, தம்பி நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லாம, அது எப்படி என் பிள்ளை எப்படி பண்ணலாம்
கேட்கறாங்களா? கேட்கறாங்களா? இல்ல கேட்டீங்களா? அப்படி ஒரு ஆவி இருக்கா? யோசிச்சு பாருங்க. பையன் தப்பு பண்ணிட்டான்னா தப்பு உடனே கிளியர் பண்ணிட்டு, தம்பி நம்ம செஞ்சது தப்புடா, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனை கிளியர் பண்ணணும். மனைவி என்னை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணாங்க, சரி விடு, கத்தர் பார்த்துக்கோ. புருஷன் எது அப்படி இல்லை, உன்னை அப்படி கேட்டாங்களா, அதான் நினைச்சேன், விடாத. குரூப் மொத்த குரூப்பும் சேர்ந்து சாவுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இது மொத்த குடும்பமும். மோசே சொல்றான் எல்லாரும் அவர்களை விட்டு விலகுங்கள் அப்படின்னு உடனே அந்த குரூப் எல்லாம் அழகா அவங்க குடும்பத்தோடு நின்றுக்கிட்டாங்க. 27ஆம் வசனம் பாருங்க, என்னாகமம் 16:27. அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். நாபாலுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னா உடனே அபிகாயில் எங்க ஓடனா? தாவீதுட்ட ஓடனா. ஐயோ என் ஆண்டவனே, நியாய தீர்ப்பு கொடுத்துடாதீங்க, பொல்லாப்பு செய்ய வேண்டாம், கர்த்தர் நியாயம் இருக்கட்டும், நீங்க ஏன் இப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லி ஓடனா. அதனால அன்னைக்கு அபிகாயிலுடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டது? பாதுகாக்கப்பட்டது. இதை விட்டுவிட்டு இங்க பாத்தீங்கன்னா மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவங்க அப்பா செய்யறது கரெக்டு, சாகுறது கரெக்டா, மொத்தமா குழியில இறங்க போறிய அது கரெக்டா, ஊழியத்துக்கு எடுத்து பேசுறிய அது கரெக்டா, ஒரே ஆவி. அந்த ரூபனுடைய ஆவி அப்படியே உள்ள வந்து உட்கார்ந்து அப்படியே போய் மொத்தமா சேர்ந்தாங்க. ஒருத்தனுடைய மனைவி கூட எங்க நம்ம செய்யறது தப்புங்க, இது பிரியம் இல்லாதது. பிலாத்துனுடைய மனைவி சொப்பனம் பார்த்து சொல்றா, அந்த நீதிமானி நிமித்தம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அவரை ஒன்னும் நெஞ்சிடாத செஞ்சிடாதன்னு சொல்லி ஆள் அனுப்பி விடுறா. இங்க இந்த மனைவி எல்லாம் ஜால்ரா அடிக்கிற மனைவி. ஆமா ஆமா, எங்க வீட்டுக்காரர் அப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல, அப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல. கடைசியில் என்னாச்சு? குடும்பமா, கூட்டு குடும்பமா நினைஞ்சாங்க. 26:9. சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். அவன் சொல்றான், எச்சரிப்பு, ஃபைனல் வார்னிங், இந்த கடைசி எச்சரிப்பு மாதிரி கொடுக்குறான். அப்பமாவது என்னைய மன்னிச்சிருங்க, ஏதோ பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல தெரியல பாருங்க. எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் மோசம் ஒன்றும் பண்ண முடியாது, இவன் பெரிய ஆளான். அடுத்த செகண்ட் என்ன வந்துருச்சு? பூமி அவர்களை விளங்கி போட்டது. அதாவது நம்ம செஞ்ச தப்புக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டுன்னு தெரிஞ்சும் துணிஞ்சு செய்யறது. எபிரேயர் 10:27. சத்தியத்தை அறியும் அறிவை அவர்கள் அடைந்த பின்பு ஒருத்தன் மனப்பூர்வமா பாவம் செஞ்சா அவனுக்கு கோபாக்கினை தான் கிடைக்கும். 26:27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். சத்தியத்தை அறிய அறிவு அடைந்த பின்பு மனப்பூர்வமா பாவம் செய்தா அதனுடைய வசனம் கோபாக்கினை வரும் தான் இருக்கு. நல்லா தெரியுது, அடி வாங்க போறோம், சாக போறோம்னு. ஆனா அப்படியே போய் அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரு மனைவி ஒருத்திக்கு கூட புத்தி வரலையா? ஒரு பிள்ளைக்கு கூட புத்தி வரலையா? சில குடும்பங்கள் பாருங்க, இப்படி குடும்பமாவே சபையை கலக்கிட்டே இருப்பான், குட்டையை கலப்பிக்கிட்டே இருப்பான். குடும்பமா ஃபேமிலியே சில காரியங்கள்ல பாவத்துக்கு ஒத்து போகும். அண்ணன் தம்பி குடும்பம், அக்கா தங்கச்சி குடும்பம் எல்லாம் தப்புன்னு தெரியும். ஆனா அந்த மண்டைகளுக்கு தப்புன்னு என்ன செய்யாது, ஏறாது. அது ஃபுல்லா ஒரே ட்ராக்ல தான் போய் சாகும். அப்படி செய்யக்கூடாது. தேவனுக்கு விரோதமா நம்ம செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்லுவார், தேவன் நியாயம் தீர்த்தா எப்படி செய்யணும். ஒரு ஆபீஸில் வேலை பார்க்குற ஒரு விசுவாசிக்கு விரோதமா ஒரு 3 பேர் சேர்ந்து அவனை கவுத்துறதுக்காக அவன் லஞ்சம் வாங்கிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மேலே கேஸை போட்டு விட்டாங்க. அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவன் விசுவாசி. அவன் போய் பாஸ்டர் சொன்னா, பாஸ்டர் கேட்டானா நீ தப்பு பண்ணியான், ஐயோன்னு அழுதுட்டானா. ஐயோ நான் ஒரு தப்பு என்ன செய்யல, 10 பைசா வாங்கல, இந்த தப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் உங்களோட ஒத்து போகலங்கிறதுக்காக என்னைய கவுத்திட்டானுங்க மொத்தமா சேர்ந்து பெந்தேகோஸ்காரன்னு. சரி விடு. ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபம் பண்ணுவானா. ஏன்னா வேலை சஸ்பெண்ட், எங்க போக முடியாது, ஆபீஸ் போக முடியாதுல்ல, டெய்லி பைத்தம் வருவான். வேற அவனுக்கு வழி, எப்போ வந்தாலும் பைத்தம்ல வந்துட்டு அழுதுட்டு ஜெபிச்சுட்டு டெய்லி வந்து பஞ்சாயத்து ஆண்டவட்ட வச்சுட்டு போயிட்டாங்க. கடைசியில் என்கொயரி கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுது. என்கொயரி ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கூப்பிடுறாங்க.
இவன் போயிட்டான். ஏன்னா இவனுக்கு வேலை கிடைக்கணும், வாழ்க்கை வாழணும், பிள்ளைகளை காப்பாற்றணும். அதனால முதல்ல போயிட்டான் கோர்ட்டுக்கு. அவங்க 3 பேரும் வராங்கன்னு பார்த்தா கோர்ட்டில் டைம் ஆயிடுச்சு, விசாரணை தொடங்கிடுச்சு. 3 பேர் பேரையும் சொல்றான். யாரே ஆப்போசிட் டீமை. கோர்ட்டில் போயிருக்கீங்களா? கத்துவான் வாசல்ல வந்து, ராஜன் 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 அப்படிமா. உடனே எங்க போனோம்? ஸ்கூல்ல ஆஜர் சொன்ன மாதிரி உள்ள ஓடணும். அதே மாதிரி உள்ள போகணும். இப்போ கூப்பிட்டாச்சு, இவனை கூப்பிட்டா உள்ள போயிட்டான். அடுத்த 3 பேரையும் கூப்பிட்டா யாரும் வரல, 3 பேரும் வரல. உடனே அவங்க வக்கீல் யாராவது அப்படின்னா வக்கீல் வராது. என்ன, சாரி, காலையில் வரும்போது 3 பேரும் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க, அதனால இந்த கேஸ்ல இருந்து நான் வித்ட்ரா ஆகிறேன். எப்படி இருக்கும்? 3 பேரும் ஆக்சிடென்ட்ல, 3 பேர் வந்தா வர்ற வழியில தூக்கிட்டார் சுவாமி, அவுட்டு. அப்போ ஜட்ஜுக்கு புரிஞ்சிருச்சு இதுல ஏதோ அநீதி இருந்திருக்கு. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கேட்கும். உடனே ஜட்ஜ்மெண்ட், சரியான சாட்சிகள் இல்லாதபடினால் என்னது, விடுதலை. ஆச்சா, ஒரே அடி. மறுபடி அந்த வேலை கிடைச்சது. எதுக்கு இதை சொல்றேன்னா, நாம அடி விழுன்னு தெரிஞ்சா கவனமா இருக்கணும். 3 பேரும் சேர்ந்து ஒருமித்து எதிர்க்க கூடாது. புருஷன், மனைவி, பிள்ளைகள், பெஞ்சாதி, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்துருச்சு. அப்படி நீங்க சபையில வந்துட்டு கலகம் பண்ற குடும்பமா என்ன செய்யக்கூடாது, சபைக்குள்ள இருக்கக்கூடாது. புருஷன் ஏதோ மிஞ்சிட்டாரு, மனைவி ஏதாவது தப்பு பண்றான்னா நம்ம தாழ்ந்து போனோம். எதுக்கு சபைக்கு போறோம்? பரலோகத்துக்கு போறதுக்கு, சண்டை போடுறதுக்கு அல்ல. அப்படிங்கிற ஒரு வெளிப்படுத்தல என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். கடைசியில் பாத்தீங்கன்னா தாத்தானும் அபிராமும் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தான். அந்த பிதாக்களின் தன்மை இல்லாவிட்டால், நீரூற்றில் நல்ல தண்ணீர் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஜெயம் இல்லாமல் முடியும். அடுத்து இவங்களை கிளப்பி விட்டது யார் தெரியுமா? யாரு? கோராகு. கோராகுன்னு ஒரு ஆள் தான் இவங்களை நெஞ்சது டியூன் பண்ணி விட்டது. இவங்க முடிஞ்சு வசனத்தை பத்தி பேசுறான்னு பார்த்தா, கூட்டம் முடிஞ்சு வசனத்தை பத்தி பேசுறான்னா, கூட்டம் முடிஞ்சு இவன் பிரசங்கத்தில் என்னென்ன சொன்னாங்களோ அது நமக்கு தான் சொன்னாங்க, உனக்கு தான் சொன்னாங்க, அந்த ஆள் இங்க வந்தான், இங்க ஆள் வந்தான், இதை பேசக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் சொல்றாரு, எல்லாரும் டைரி எழுதுறான், அது பிரசங்கத்தை எழுதுறானா எனக்கு விரோதமா எழுதுறானான்னு தெரியலையே அப்படின்னாரு. தாம்பரத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது முடிச்சு சொல்றாரு, வேக வேகமா எழுதுறான் இவன், ஒரு நாளும் டைரி எழுத மாட்டானே, இன்னைக்கு எழுதுறானே, இவன் எனக்கு விரோதமா எழுதுறானா பிரசங்கத்தை எழுதுறானான்னு தெரியலையேப்பா அப்படின்னாராம். கூட்டத்திலேயே நோட் பண்ணிக்கிறது, என்னென்ன பாயிண்ட்லாம் நமக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு டக்க 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 டக்குன்னு. அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இவனை கிளப்பி விட்டதே கோராகு தான். இவன் சும்மா இருந்தான் பாவம். தாத்தான அபிராமும் ஓனுங்க அமைதியா இருந்த பாட்டிகள். இவனை கிளப்பி விட்டது யாரு? கோராகு தான். கோராகுன்னா என்ன அர்த்தம்? பனிக்கட்டின்னு அர்த்தம். ஐஸ் வைக்கிறது. பேர் வச்சிருக்கான் பாருங்க அந்த காலத்துல. ஐஸ், ஐஸ் தெரியாதா? பனிக்கட்டி. கோராகுன்னா ஒரு அர்த்தம் பனிக்கட்டி. நம்ம ஆளுங்களுக்கு ஐஸ் வச்சுட்டா, இந்த காக்காவுக்கு நிறைய ஐஸ் வச்சது, நல்லா பாடுறீங்க சிஸ்டர் இருந்துச்சு, காக்கா வடையை விட்டுட்டு ஆச்சு, அவ்வளவுதான். புகழுக்கு மயங்காதவன் எவனுமே கிடையாது. அநேக பெண்கள் இந்த வாலிப வயதில் விழுகிறதுக்கு காரணமே என்னதுதான்? புகழ்ச்சி. அதனாலதான் பைபிள் அழகா சொல்லுகிறது, ஒருவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சி தான் அவனுக்கு என்னது? சோதனைன்னு சொல்லு. உன்னைய மாதிரி ஆளை இது வரைக்கும் பார்க்கலன்னு இது அடடா நம்ம உடனே இவங்க அப்படியே ஹீட்டுக்கு போய் பொத்துன்னு விழுந்து வீட்டில் பூச்சி விளக்கில் போய் எரிஞ்சு விழுந்து சாம்பலான மாதிரி வாழ்க்கையை ஒழிச்சுது. பேச்சில் மயங்கிறது, பார்வையில் மயங்கிறது. ஒரு பையன் டெய்லி கார்ல வருவான், ஒரு குரூப்பா வருவானுங்க. கடைசியில் வந்தது ஃப்ரெண்டோட காரு. ஆனா இந்த பிள்ளைக்கு அது தெரியல. அவன் வர்றது என்னது? கார். நம்ம எத்தனை நாள் தான் சைக்கிள் விட்டு வர்றோம், இவனை கல்யாணம் கட்டினா எதுல போயிடலாம்? கார்ல வரான். அவன் ஓசி கார்ல வராங்கிறது கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது. இப்படி எவ்வளவோ கதைகள் இருக்கு. புத்தி இல்லாம பெந்தேகோஸ்ல இருந்துட்டு கூட ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மெச்சூரிட்டி இல்லாம எத்தனை பிள்ளைங்க இப்படி கெட்டு குட்டிச்சோரா இருக்கு தெரியுமா? கோராகு அப்படின்னா பனிக்கட்டி, ஐஸ். இவன் பேசினா பாருங்க, டக்குன்னு யாரெல்லாம் விழுந்துட்டா? தாத்தான் விழுந்துட்டான், அபிராம் விழுந்துட்டான், யாரும் விழுந்தாச்சு? ஓன்னு ஒருத்தன் விழுந்துட்டான், மொத்தமா குரூப்பே விழுந்துட்டானு. சாகுற வரைக்கும் அந்த ஐஸ் வச்சதுல அப்படி உருகிட்டே இருந்தானே தவிர
ஒருத்தனுக்காவது காமன் சென்ஸ் இல்லாவிட்டா பெர்சனலா சொல் புத்தி சுய புத்தி ஏதாவது வேலை செய்யுதுன்னா அப்படியே அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டே போனாங்க. சாவரான் அப்படியே தலையில எல்லாம் எல்லாம் மொத்தமா போய் விளையாடியாச்சு. கோராகு அப்படி ஆவி இருக்கா நமக்குள்ள? கோராகினுடைய மெயின் எஃபெக்ட் என்னன்னா கொஸ்டின் பண்ணுவான். கொஸ்டின் அவனுடைய மெயின் தாட் என்னன்னா கேள்விகளை எழுப்புதல். அதான் அவனுடைய மெயின். அவன் மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கு விரோதமாய் கூட்டம் கூடி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். அவ்வளவுதான். கொஸ்டின் எழுப்பிடுவான். ஒன்னு கூட்டம் கூடுறது, இவன் தான் லீடர். அது நம்முடைய சபையில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. எல்லா சபையிலையும் அது என்ன சபையினுடைய சாபமா என்ன கழுதை தெரியல, எல்லா சபையிலையும் ஒரு 2 பேர் குழப்பவாதி, 2 பேர் பின்மாற்றக்காரன், 2 பேர் சபையில பல்ல காட்டுறவன், ஒரு 2-3 பேர் பல்ல காட்டிட்டு சிரிச்சுட்டு அலையும். இப்படி ஒரு குரூப் சபையில இது என்னன்னு தெரியல. இந்த யாக்கோபுக்கு 13 பிள்ளைங்க மாதிரி தான் இங்கேயும் சபைக்குள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல தான் உள்ள வந்திருக்கு. இவன் லீடர்ஷிப். இவனுக்கு இந்த லீடர் ஆவி தான் சொன்னா கேட்கணும் மற்றவன். அதுக்கு யாரு வசமா மாட்டினது? யாரு தான்? தாத்தானோ அபிராமி சிக்கனா. இவன் என்ன சொல்றானோ ஆமாங்க, அண்ணன் சொன்னா சரிதான், அக்கா சொன்ன. ஒரு சிலருக்கு இந்த மற்றவங்களை டாமினேட் பண்ற ஒரு ஸ்பிரிட் இருக்கும். ஈவன் ஒர்க்கர்ஸ்ல கூட, பிலீவர்ஸ்ல கூட, சில குடும்பங்களில் சகோதரிகளுக்கு அந்த டாமினேட் ஸ்பிரிட் இருக்கும். அங்க புருஷன் எதிர்த்தே பேச முடியாது. ஏங்க உட்காருங்க, நான் உட்கார்ந்தானே இருக்கேன் அப்படிமா. நான் ஏற்கனவே உட்கார்ந்தான் இருக்கேன். ஏன்னா அங்க யாரு தலைவி? யாருதா? புரட்சி தலைவி யாருதா? இதுதான். நான் ஒரு கடைக்கு போனேன், நான் சும்மா சொல்லல, உண்மையை சொல்றேன். நம்ம விசுவாசி கடைக்கு, ஒரு பெரிய கடைக்கு போனேன். அப்போ அவர்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, பிசினஸ் டாக்டிக்ஸ் எப்படின்னா ஃபேமிலியா வருவாங்க. அவர் சொல்றாரு, உண்மையை சொன்னது சொல்றேன், ஃபேமிலியா வருவாங்க கடைக்குள்ள. எங்க கடையில் உள்ள பையங்க பொண்ணுங்க அந்த இதுல யாரு சுப்பீரியர்னு பார்ப்பாங்க. மனைவி வெயிட்டா புருஷன் வெயிட்டான்னு கரெக்டா பாத்துக்குவோம். வந்த உடனே அங்க புருஷன் சொல்றதுதான் எடுபடுது அப்படின்னா நாங்க அப்படியே ஒய்ஃப் கிட்டே போக மாட்டோம். எங்க போவோம்? இவரையே பிடிச்சி இதை பாருங்க, அதை பாருங்க, இது இந்த ரேட்டு, இது ரொம்ப சீப்பு, இப்படியே கொண்டு போவோம். இந்த அம்மா அங்க டம்மியா இருக்கும், நாங்க இங்க சேல்ஸை தூக்கிடுவோம். அவனை 40,000 ரூபாய் பீஸ் கொண்டு போய் நிப்பாட்டுவோம், 80,000 ரூபாய்க்கு பீஸ் கொண்டு போவோம். அவன் தான் அங்க யாரு? அவன் தான் அங்க கீ பர்சன். அதனால அவனை பிடிச்சிக்கும். சில இடத்துல வந்தா அவரு பின்னால காரை பூட்டிட்டு மெல்ல பின்னால வருவாரு. நீ பாருமா அப்படிம்பாரு, நாங்க பாத்துருவோம். கரெக்ட். இந்த அம்மாவை கொண்டு போய் ஃபுல்லா அவ்வளோதையும் காட்டி, இது 90,000 ரூபா, 1,00,000 ரூபா, ரொம்ப சிம்பிளுங்க. இதை மாதிரி உலகத்துல ஒருத்தனுமே போட்டதில்லை, நீங்க தான் போட்டாமா. இவங்க 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருவாங்க. அவரு பில்லை கட்டிட்டு கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு இல்ல ஏடிஎம் ஏதாவது ஒரு கார்டை கையில கொடுத்துட்டு என்ன செய்வாரு? கார் இதுவாரு. எங்களுக்கு சேல்ஸ். அதே இடத்துல சில வீட்டுல பையனோ பொண்ணோ வருவாங்க. ஃபுல் பவர் யார்கிட்ட இருக்கும்? ஒத்தைக்கு ஒரு பையனா இருப்பான், ஒத்தைக்கு ஒரு பொண்ணா இருக்கும். அவ சொல்றத அங்க ஆடும். கரெக்டா பாப்போம். நீ என்னமா சொல்ற அப்படிம்பாங்க பொண்ணை. நாங்க பொண்ணை கேப்சர் பண்ணிக்குவோம். இவங்க 2 பேரையும் ஓரம் கட்டி விட்டுருவோம். அம்மாவும் அப்பாவும் சேர் போட்டு உட்கார வச்சுட்டு இவளை கொண்டு போய் அதை காட்டி இதை காட்டி மொத்தமா முடிச்சிடும். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி? எனக்கு அப்பதான் யோசிச்சேன், இந்த டாக்டிக்ஸ் நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. ஒரு புதிய ஆத்மா வந்தா போய் பிடிக்க தெரியல. பிடிக்க தெரியுதா? ஒரு சகோதரிகள் வந்தா சகோதரிகள் போய் பிடிக்க தெரியல. ஒரு சகோதரர் புதுசா வந்தானா போய் பார்க்க தெரியல. ஒரு வாலிப பையன் வந்தானா எங்க இருந்து நான் வர்றீங்கன்னு போய் கேட்கறதுக்கு என்ன கிடையாது? ஆள் கிடையாது. நான் எதுக்கு இதை சொல்றேன்? நம்முடைய பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க கோராகு தான் லீடர், நான் சொன்னா கேட்கணும். இப்படி ஒரு ஆவி குடும்பத்தில், ரொம்ப குடும்பங்கள்ல இருக்கு. அது கோராகினுடைய ஸ்பிரிட். அடுத்து இவங்களுடைய ஆவியில உள்ள போராட்டம் என்னன்னா, நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அதான் அவங்களுடைய ஸ்பிரிட்ல உள்ள போராட்டமே. அதுதான், நாங்க ஊழியம் செய்யணும். என்னாகம 16:40 ஜட்ஜ்மெண்ட் வருது பாருங்க. ஆரோனின் புத்திரராயிராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபங்காட்ட வராதபடிக்கும், கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும் பொருட்டு. போதும். கர்த்தருடைய சந்நிதியில அந்நியன் தூபம் காட்ட வரக்கூடாது. அந்நியன் தூபம் காட்ட என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தூபம் காட்டுறதுங்கிறது அதாவது மிஞ்சி, அதாவது நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி போறது தான் என்னது? பாவம். எனக்கு ஒரு லிமிட் இருக்கு.
இந்த சென்டர் ஊழியத்தில் எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இந்த லிமிட்டை தாண்டி நான் என்ன செய்யக்கூடாது, நான் போகக்கூடாது. அதுக்கு அந்த லிமிட்டை தாண்டி அதுக்கு பிறகு யாரு தான் அது யார் பொறுப்பு? பெரிய பாஸ்டர் பொறுப்பு. அதே மாதிரி குடும்பத்தில் மனைவிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, புருஷனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, பிள்ளைகளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதே மாதிரி வனாந்தர பயணத்தில் அந்த யோர்தான்ல நீ கால் வச்ச பிறகு, ஆசாரியன் கால் வச்சா நீ ஒரு லிமிட்ல தான் என்ன செய்யணும், தாண்டி தான் போய்கிட்டே இருக்கணும். அந்த லிமிட்டை தாண்டும் போது எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால், சொல்லுங்க, அளவுக்கு மிஞ்சிட்டா அமிர்தம் நெஞ்சுதான். நீ செய்யக்கூடாது அப்படின்னா நீ போகக்கூடாது. கடலுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காரு, இல்லைன்னா அது எங்க வந்துடும், வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு மிஞ்சி இம்மட்டும் நில், மிஞ்சி வராதே என்று கர்த்தர் ஒரு லிமிட் வச்சிருக்காரு. அது என்ன கொதிச்சு குதிச்சாலும், சுனாமியே வந்தாலும் ரிவர்ஸ் போய் எங்க போய் நின்னுக்கணும், சொல்லுங்க, அங்க போய் கரெக்டா அந்த இடத்துல நிக்கணும். அதுக்கு தான், அதுதான் லிமிட். அதே மாதிரி உனக்கும் ஒவ்வொரு லிமிட் வச்சிருக்காரு. ஊழியத்திலையும் சரி, ஜீவியத்திலையும் சரி, சபைகள்ல ஊழியக்காரங்க விஷயத்துல, எந்த விஷயத்திலுமே நீ அந்த லிமிட் வந்துட்டு உன் வேலையை பார்த்து போயிட்டே இருக்கும். இவன் என்ன பண்ணிட்டான், நான் தூபம் காட்டுவேன். தூபம் காட்ட நீ வரக்கூடாது. சங்கீதத்தில் 131 தாவீது சொல்றான், மிஞ்சின கருமங்களிலும் பெரிய காரியங்களிலும் 131:1 கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தலையிடுகிறது உள்ள வராத. மிஞ்சின காரியங்கள் எல்லாம் போய் தலையிடாதீங்க. அளவுக்கு மிஞ்சி அங்கங்கெல்லாம் போய் தலையை கொடுத்துட்டு மாட்டிக்காத. நமக்கு அது வேண்டியது இல்லை. யாராவது வந்து ஏதாவது ஒரு கதையை, சம்பந்தம் இல்லாத கதையை, உனக்கு அவசியம் இல்லாத கதையை, சபையை, ஊழியக்காரங்க விஷயமோ விசுவாசிகள் விஷயமோ ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னான்னா நீ என்ன செய்யணும், எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல இருந்து விலகி போக முடியுமோ அவ்வளவு குயிக்கா அணிஞ்சிடணும். நாளைக்கு யாரெல்லாம் இருந்தானா உன் பேரும் சேர்ந்து என்ன செய்யும், வரும். 2 நாளாகமோ 26:18 ராஜாவாகிய உசியாவோடு 16, 17, 18 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாக்கி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபங்காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபங்காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது தேவனாய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. மிஞ்சி போய் கிடைச்சது என்னது, குஷ்டரோகம். அவசியம் இல்லாம எங்கேயும் போகாது. பக்கத்து வீட்டில் கூட பிரச்சனைனா அவங்க கூப்பிடாம நீயா போய் என்ன செஞ்சிடாத, தலையை கொடுத்துறாது. கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க, புருஷன் மனைவி. யார் மாட்டிக்குவா? எங்க அண்ணன் ஒரு நாள் எங்கேயோ வேலைக்கு போகும்போது உலகத்தில் புருஷன் வந்து ஒருத்தன், அவன் எவனோ ரோட்டில் மனைவியை போட்டு சரி அடி அடிச்சுட்டான். ஜனங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறாங்களே தவிர, ஜனங்கள் வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர யாரும் என்ன செய்யல, தடுக்கல. எங்க அண்ணன் என்ன பண்ணி விட்டாரு, வேகமா போனாரு. எல்லாரும் ஏவா இப்படி போட்டு மாடு போட்டு அடிச்ச மாதிரி அடிக்கிறான் புத்தி இல்லாம அப்படின்னு உடனே இவர் டவால் எங்க போயிட்டாரு, ரட்சகர் உள்ள போயிட்டாரு. பசுக்குன்னு உள்ள போய், ஏய் அறிவு இருக்கு, அறிவு இல்லை உனக்கு, அறிவு இருக்கா? மனைவியை அடிக்கணும் ஏதாவது பிரச்சனைனா எங்க போய் செய்ய, வீட்டில் நடு ரோட்டில் வச்சு இப்படி பண்றேன்னு. உனக்கு என்னன்னா ஒரே அறிஞ்சுக்கிட்டாரு. யார? அவனை அடிச்சுக்கிட்டாரு. பப்ளிக்ல வச்சு தன்னை இப்படி திருப்பிட்டானே. என் மனைவி நான் அடிப்பேன்னா ஒரே அடி. அவனை பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இவர் போயிட்டாரு. அன்னைக்கு சாயங்காலம் எங்க அம்மாட்ட பஞ்சாயத்து. அந்த பொண்ணு வந்தா. யாரு? அடிபட்ட அந்த பொண்ணு, ரோட்ல அடிபட்டவ எங்க அம்மாட்ட வந்து, டீச்சர் உங்க தம்பி வந்து உங்க பையன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாரு, இப்ப எங்க வீட்டுக்காரரு எப்படி ரோட்ல வச்சு என்னைய அடிச்சு உன்னைய காப்பாத்துவான், அவனுக்கும் உனக்கு என்னன்னு இப்ப திருப்பிட்டான். ரைட்டு, எப்படி போயிடுச்சு பாத்தீங்களா கதை? அப்படி இப்படி சுத்தி இப்படி வந்துருச்சு.
இதுதான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணனை கூப்பிட்டு உனக்கு எதுக்குடா இந்த வேலை, ஏமா எல்லா பேரும் முட்டாள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் தான் பாவம் அந்த பொண்ணு அடி வாங்குதுன்னு சொல்லி தான் நான் என்ன செஞ்சேன், சப்போர்ட். இப்படி தான் இருக்கும். நம்ம எங்கேயாவது போய் தலையிடுவோம், கடைசியில் நம்ம தலையில் மிளகா அரைச்சிடுவான். அதனால சபையில் ஊழியத்தில் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைன உடனே எங்கே போயிடாத, கோராக்கு உள்ள நுழைஞ்சிடாத. கடைசியில் அவனுடைய வாழ்க்கை அநேகருடைய சாவுக்கு இவன் காரணமா மாறினான். இவன் சாவுக்கு மாத்திரம் இல்ல, இவன் செத்தது பார்த்தல்ல, இவன் மனைவி, இவன் பிள்ளை, தாத்தான் மனைவி பிள்ளைகள், அபிராம் மனைவி பிள்ளைகள், அவனுடைய மனைவி பிள்ளைகள், ஒரு பெரிய சகாப்த சந்ததிகளே அழிவதுக்கு இவன் காரணமா இருந்தான். என்னாகமம் 16:49. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர, அதாவது சபையில ஒரு சின்ன பிரச்சனைனா அது மற்றவர்களுக்கு தெரியும் போது அநேகருக்குள்ள ஆவிக்குரிய மரணம் உண்டாகும். அதாவது நல்லா கவனிங்க, சபையில ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னா அதை நம்ம டெவலப் பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு தெரிய தெரிய எல்லாருக்கும் என்ன உண்டாகும், தவறான அபிப்பிராயங்கள் உண்டாகும், மாற்று கருத்துக்கள் உண்டாகும். ஒருத்தன் நன்மை பேசுவான், ஒருத்தன் தீமை பேசுவான், ஒருத்தன் இது சரியில்லைம்மா, ஒருத்தன் இது சபையே சரியில்லைம்மா, இதுல பாஸ்டர் என்ன பண்ணாருமா, இப்படியே கேட்டு 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 இதுல செத்தான்னு சொன்னா அநேகர் திட்டுப்பட்டுருவாங்க, ஆவிக்குரிய மரணம் உண்டாய். அதனாலதான் சபையில பிரச்சனைகளை நம்ம பேசுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. சபைன்னு சொன்னா உட்காந்து பஞ்சாயத்து கூடுற இடம் இல்லை, இது புனிதமான இடம். வந்தையா தேவனை ஆராதிச்சியா அலேலியா போட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு சிலர் இங்க வந்துகிட்டு இங்க ஆராதிக்கிற இடத்துல வாக்குவாதம் பண்ணி பிரச்சனைகள் பண்ணும்போது அநேகர் இதுல மரணத்தை சந்திப்பார்கள். யூதா 11 பார்க்கும் பொழுது கோராகு எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப்போனான். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். எதிர்த்து பேசுறது ஒருவேளை நியாயம் பேசுறது மாதிரி இருக்கும். நம்ம தானே கேட்கணும், வேற யார் கேட்பா அப்படின்னு நீ கேட்ப. ஆனா எதிர்த்து பேசுறது பைபிள் படி என்னது, பாவம். கடைசியில் நீ தான் கெட்டு போவ, அப்படிதான் பைபிள் சொல்லு. சரி, இது ஒரு குரூப். இது இன்னொரு குரூப்பை பத்தி பழைய ஏற்பாட்டில் சொல்லாம புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. மோசைக்கு ஆப்போசிட்டா எழுதுனது யாரு? என்னே எம்ரே அப்படின்னு 2 பேர புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தியில 3:8 என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். எங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இவங்களை பத்தி என்ன இல்ல நமக்கு தெரியல. ஒருவேளை வேற பேர்ல இவங்க பேர் ஏதாவது மருவி இருக்குமோன்னு தெரியல. இல்ல இந்த குரூப்ல இந்த ஓன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவனா அதுக்கு தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா இதை குறித்து பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது சொல்றாரு. அப்ப அந்த பழைய சரித்திரத்தில் இருக்கு, யாரு இந்த எதிர்த்து நின்ற கூட்டத்தில் யாரும் சேர்ந்துக்கிட்டா, என்னே எம்ரேன்னு ஒரு 2 பேரும் சேர்ந்துட்டான். இவங்க எதிர்த்து பேசினாங்க. இவங்களை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? துர்ப்புத்தி உள்ளவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், விசுவாச விஷயத்தில பரீட்சைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்போ எதிர்த்து பேசுற ஒரு சுபாவமும் எதிர்த்து நிற்கிற ஒரு சிந்தையும் உனக்குள்ள இருக்கோ, இதனுடைய பாதிப்பு என்னன்னா விசுவாசத்தில் உன்னை நிற்க விடாம தடுக்கும். வியாதி நேரத்தில், சத்தியத்துக்காக நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்க முடியாது. இதனுடைய எஃபெக்ட் வேற ஒரு ரூட்ல வரும். இப்போ நீங்க பாருங்க, ஒரு கட்டி வருது, சீல் வைக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டி உடையாம அப்படியே மூடிடும். கொஞ்ச நாள் கழிச்சு எங்க வரும்? அது உள்ள இருந்து வேலை செஞ்சு அடுத்த ரூட்ல வெளியே வரும். இதே போல நீ எதிர்த்து பேசினேன்னா இதனுடைய எஃபெக்ட் உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை போய் என்ன செய்யும்? இடிச்சிட்டு தட்டு போயிடும். விசுவாச விஷயத்துல நீ பரீட்சைக்கு நிற்க மாட்ட. சரி, என்ன அப்படின்னா என்ன? எம்ரேன்னா என்ன? என்ன அவன் பேரு என்ன அப்படின்னா ஃபுல் ஆஃப் ஃபேவர். அதாவது ஒரு குரூப்பை மட்டும் சார்ந்து அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம் இருக்கு.
ஒரு சார்பை உணர்ந்த ஒரு சார்பு உணர்வு நிறைந்தவர்கள் அப்படின்னா புரியுதா? தமிழ் புரியுதா? ஒரு குரூப் உணர்வு, ஒரு 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 10 பேர் இருந்தா அதுல 3 பேர் ஒரே மாதிரி என்ன செய்வான், பேசுவான். நீங்க கூட கோர்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா டிவிஷன் பெஞ்சுமா, டபுள் பெஞ்சு, ட்ரிபிள் பெஞ்சுமாங்க. ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட்னா அதுக்கு என்ன கிடையாது, மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த டபுள் பெஞ்சு ட்ரிபிள் பெஞ்சுங்கும் போது 3 நீதிபதி உட்கார்ந்துருப்பான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை என்ன செஞ்சிருவான், எழுதிடுவான். அதில் மெஜாரிட்டி கருத்து தான் வின் பண்ணிட்டு போகும். அதே போல இதுல எப்படின்னா ஒரே சார்பு உணர்வு நிறைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபுல் ஆஃப் ஃபேவர். அதாவது ஒரு குரூப் தப்பு செஞ்சாலுமே இந்த குரூப் அவனுக்கு தான் என்ன செய்யும், சப்போர்ட் பண்ணும். ஜெயலலிதா ஜெயிச்சிட்டா அப்படின்னா ஜெயலலிதாவை பார்க்காத ஆளுலாம் ஓட்டு போடுறான். அவன் மைண்டில் அது ஏறி இருக்கு. கரண்ட் இருக்கோ இல்லையோ அவன் நினைஞ்சிருவான், ஓட்டு போட்டுருவான். கலைஞருக்கு ஓட்டு போடுறான்னா இவன் மைண்டு டிஎம்கே மைண்டு. கரண்ட் ஆமா அந்த அம்மா என்ன கரண்டா கொடுத்துட்டா அதில் போடுறான்னு சொல்லுவான், இவனுக்கு குத்துமா. அடுத்து இது ஒரு சார்பு. இதே போல ஊழியத்தில் ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப் சேர்ந்துக்கும், அந்த குரூப் என்ன தப்பு பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். என்ன தப்பு பண்ணாலும் அது ஃபுல் ஆஃப் ஃபேவர். இதே போல விசுவாசிகள் தான் வீட்டில் என்ன தப்பு இருந்தாலும் மனைவி ஒத்துக்கவே மாட்டா, புருஷன் வீட்டு தான் சரியில்லைம்பா. இது ஒரு குரூப். இந்த ஆவி இருக்கா? என்னடா வித்தியாசமா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த எண்ணெயின் ஆவி இருந்தா எதிர்ப்பு தான். இது ஒரு குரூப். எப்ப அவன் பேசுனது சரியில்லை, ஆமா இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ற அப்படிமா, ஆமான்னு சொல்லுவான். பேசுனது சரியில்லைன்னு சொல்ல மாட்டான். இப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படிமா. ஏடே நீ செஞ்சது தப்பு தான், இப்ப நீ என்ன பண்ணணுங்கிற, சண்டை போடணுங்கிறியா, போடலாமா? அதாவது தவறுன்னு தெரியும், தான் எடுக்கிற முடிவு தப்புன்னு தெரியும், தான் இருக்கிற குரூப் தவறு செய்துன்னு தெரியும். ஆனா என்ன செய்ய மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். இப்படி இருக்காவே என்னையே நாமி இருக்கா? சரி சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் பொறுத்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுங்க. அடுத்து எம்ரே. எம்ரேன்னா மந்திரவாதின்னு அர்த்தம். மந்திரவாதி. அதாவது இஸ்ரவேல் பயணத்தில் வந்தால் கூட ஒரு சிலருக்கு இந்த மேஜிக் மேல, மந்திரம் மேல, பில்லி சுனியத்தின் மேல, உலக வழிபாடுகள் மேல இன்னும் ஒரு சிலருக்கு என்ன இருக்கு, பிடிப்பு இருக்கு. ஜாதகத்துக்கு மேல இருக்கா? இதெல்லாம் எம்ரேயின் ஆவி. எம்ரே மந்திரவாத ஆவி. பணத்தினால எதையும் சாதிச்சிடலாம், என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஜாதகத்தை பார்ப்பான், கரெக்டா போயிடுறான் ஜாதகம் பார்க்க. இருக்கா அந்த ஆவி? இருக்கா? பெந்தைகோசுக்கு வந்துட்ட பிறகு ஜாதகத்தெல்லாம் கிழிச்சு துருத்தி போடணும். ஜாதகம் எழுதிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நல்லது கெட்டதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு கேட்டா எங்க அம்மா, எங்க அண்ணன் எழுதுனா, எங்க தம்பி எழுதுனா. நீ தானே பிள்ளைய பெத்த, ஜாதகத்தை உங்க அம்மா ஏன் எழுதுறா, உங்க மச்சான் ஏன் எழுதுறான், பொண்ணுக்கு தாய்மாமன் ஏன் எழுதுறான்? நீ விசுவாசி இல்ல? உன் குடும்பத்தில் அந்நியனுக்கு என்ன செய்யக்கூடாது, உரிமை கொடுக்க கூடாது. எங்க தாத்தா அந்த பேர் வச்சாரு, எங்க சித்தப்பா அந்த பேர் வச்சாரு, நீ பேர் வை, ஒரு பைபிள் பேர் வை. அன்னைக்கு நான் ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கேன் ஒரு பாஸ்டரோட. அப்போ ஒரு ஃபோன் வருது அந்த பாஸ்டருக்கு, அவர் சென்ட்ரல் பாஸ்டர். பாஸ்டர் எங்க பிள்ளைக்கு பேர் வைக்கணும். அப்படியா, நாளைக்கா வச்சிருவோம். என்ன பேரு? பேரும் எழுதிட்டு வாங்க, அதனுடைய அர்த்தமும் எழுதிட்டு வாங்கன்னாரு. எப்படி போன்ல சொல்றாரு, பேர் எழுதிட்டு வாங்க பரவாயில்ல, பேருக்கு அர்த்தமும் எழுதிட்டு வாங்க. என்ன பாஸ்டர், அர்த்தம் எழுதிட்டு வாங்க. அர்த்தம் இல்லாத பேர் நாங்க என்ன செய்யறது இல்லை, சபையில வைக்கிறது இல்லை. நாளைக்கு ஒருத்தன் இந்த சென்டர் பாஸ்டர் பேர் வச்சாருமா, என்ன பேருமா, இந்த பேர் என்ன அர்த்தம்னு என்னைய கேட்டாலும் எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. அர்த்தம் இல்லாத பேரை பிள்ளைக்கு வச்சு எதுக்கு? அர்த்தத்தோட கொண்டு வாங்க. எப்படி இருக்கும் ஷார்ட்டு? அவங்க அது பிறகு இனி தேடணும். ஏன்னா நம்ம தம்ம வச்ச பேருக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கிறது? ஸ்கைல அப்படின்னு ஒன்று விழுந்துச்சு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னால, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? லெவின்னு ஒருத்தன், இன்னொருத்தன் பேர் என்னது, ஷூ மேக்கர். ஷூ மேக்கர்னு என்ன அர்த்தம் தெரியுமா? செருப்பு தைக்கிறவன் அர்த்தம். இப்படிலாம் ஃபாரின்ல பேர் வைப்பான். என் கூட ஒருத்தர் இருந்தான், இங்கிலாந்து
டிமாப்பூர் பையன் பேர் ஊழியத்தில், அவனுக்கு பேர் என்னது? இங்கிலாந்து. அது ஒரு நாட்டு பேர் இவன் வச்சிருக்கான். அது இதே மாதிரி விளங்காத பேர்லாம் வச்சிருக்கீங்களா? அம்மா பேர்ல ஒன்று, அப்பா பேர்ல ஒன்று, தாத்தா பேர்ல ஒன்று, இப்படி ஒன்று வச்சு புதுசாக வந்துடும். என்னன்னு கேட்டால் எல்லாருமே திருப்திப்படுத்தியாச்சு. ஆனால் பிள்ளைக்கு தான் அர்த்தம் புரியாது. அந்த பிள்ளையும் அர்த்தம் புரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன செய்யும் முடியும். பைபிள் என்ன சொல்லுது? அதுக்கு அர்த்தம் சொல்றார். நாபால் அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். நீங்க வைக்கிற பேர்ல என்ன வேணும்? அவங்க அம்மா அப்பா பேர் வச்சது என் பிள்ளை மந்திரவாதி. அவன் மந்திரவாதியாக தான் இருப்பான். சபைக்குள்ள கூடு விட்டு கூடு பாஞ்சிக்கிட்டே இருப்பான். கூடு விட்டு இங்கே உட்காந்துக்கிட்டே இருப்பான். அவன் மனசு அப்படியே எங்கேயோ போய்கிட்டே இருப்பான். சபைக்குள்ள வந்துட்டு மேஜிக் பண்றியா நீ? கொஞ்ச நேரம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என்னே, எம்ரே, தாத்தான், அபிராம், கோராகு. முதல்ல நம்ம மிரியாம க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த 5 நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கலாம். கண்களை மூடுவோம். அபிராம் பிதாக்களாய் மாற வேண்டியவர்கள், ஆனால் பூமி அவர்களை விழுங்கி போட்டது. அந்த பிதாக்களாய் மாறாத பட்சத்தில் நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வந்தது. தாத்தான், நீ ஒரு நல்ல நீரூற்றா இருக்க வேண்டியவன், நீயோ எதிர்த்து பேசி உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். கோராக, நீ மற்றவர்களுக்கு குளிர்ச்சியை தர வேண்டியவன், ஆனால் நீயோ கூட்டம் கூடி உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விட்டாய், கெட்டுப்போனாய். எம்ரே, நீ ஒரு குரூப்போடு சேர்ந்து செயல்படாத. நீ ஒரு இந்த சபைக்குள்ள ஒரு மந்திரவாத வாழ்க்கை வாழாத, பில்லி சுனிய வாழ்க்கை வாழாத. சபைக்குள்ள வந்த பிறகு விசுவாச பயணத்தில் உன் தரிசனத்தில் காணான் விலகி போக கூடாது. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு, கர்த்தாவே, என்னுடைய ஜீவியத்தில் நான் இப்படிப்பட்ட சுபாவங்களை உணர்கிறேன். தாத்தான், அபிராம் என்றவர்கள் சபையில் பெயர் பெற்றவர்கள், ஜீவியத்திலே மாற்றம் இல்லாதவர்கள், இலக்கை அடையாதவர்கள், நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டவர்கள், சடிதியிலே முடிவை சந்தித்தவர்கள். எந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட முடிவு எனக்கு உண்டாகக்கூடாது. எப்படி ஆயினும் தெய்வமே, என்னுடைய ஓட்டம் காதேசில முடிய அருள் செய்யும். பரிசுத்தத்தில் என்னுடைய ஓட்டம் முடிய உதவி செய்யும். நான் ஒரு 5 நிமிஷம் தர்றேன். எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து சத்தம் போட்டு கொஞ்ச நேரம் அழுது ஜெபித்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்வோம். தாத்தான், அபிராம், கோராகின் ஆவி அழிக்கப்படட்டும். என்னே, எம்ரேனுடைய ஆவி அழிக்கப்படட்டும். மிரியாமின் தோல்விகள் பலிபீடத்தில் வைத்து சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்தாவின் அக்கினிக்கு முன்பாக வையுங்கள். எல்லா தோல்விகளும் சாம்பலாய் மாறட்டும். குறைகளை மன்னியும் பலவீன. எல்லாரும் டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தலையை கீழே போட்டு உட்கார்ந்துடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துல தாத்தான் உன்னை விட்டு வெளியே போகணும், அபிராம் வெளியே போகணும், கோராக வெளியே போகணும், என்னை, எம்ரே, ஓன் எல்லாம் வெளியே போகணும். மிரியாமின் தோல்வி உள்ள வாழ்க்கை வெளியே போகணும். பலிபீடத்தில் வையே, அக்கினி இறங்கட்டும். பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். பரிசுத்தாவின் அக்கினி இறங்கி சுட்டரிக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சூழ்நிலைகளிலே எதிர்த்தது, மிஞ்சி போனது, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டது, கர்த்தாவே, கூட்டம் கூடினது, ஆண்டவரை நடத்திப்புக்கு விரோதமாய் பேசினது, கர்த்தாவே, ஆண்டவரே, தேவ சித்தத்துக்கு புறம்பாய் செயல்பட்டது, கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தாவே. நியாய தீர்ப்பை நோக்கி போய் கொண்டிருந்தது மன்னியோ. கோராகு, தாத்தான், அபிராம், என்னே, எம்ரே, மிரியாமின் ஆவிகள் இவைகளை அழிக்க நீங்கள் விருப்பப்பட்டால் எழும்பி அறிக்கை செய்து அவைகளை பலிபீடத்தில் வைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா.
ஆமென். ஒருபோதும் என் குடும்பத்தில், என் ஊழியத்தில் கோராகு, தாத்தான், அபிராமுக்கு நான் இனி இடம் கொடுக்க மாட்டேன். மிரியாமின் பழைய நிலவரத்துக்கு, ஆதி தோல்வியின் நிலவரத்துக்கு, ஜென்ம சுபாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஒவ்வொன்றையும் பலிபீடத்தில் வைக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி சுட்டெரிக்கட்டும். இனிமேல் நான் அதை எடுத்துக்கொண்டு போக கூடாது. அது சாம்பலாய் போகட்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? நீ இன்னைக்கு ஒப்பு கொடுத்தால், நீ பலிபீடத்தில் அறிக்கை செய்து வைத்த ஒவ்வொன்றையும் பரிசுத்த ஆவியின் அக்கினி சாம்பலாக்கும். நீ திரும்பி போகும்போது ஒண்ணு இருக்க கூடாது. எதை நீ கோராகு, தாத்தான், அபிராம், எம்ரே, ஓன், மிரியாமின் பழைய அனுபவங்கள் ஒன்றை நீங்கள் எடுத்து செல்லக்கூடாது. பலிபீடத்திலேயே வையுங்கள். அக்கினி இறங்கி சாம்பலாக்கட்டும். அப்படி ஒரு அக்கினி இறங்க முடியாது. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி இறங்கினால் கூட்டத்தை முடிக்கலாம். அக்கினி இறங்கட்டும். நீ பலிபீடத்தில் வச்சுட்டு போக கூடாது. ஆபிரகாம் பலியிட்டான், அக்கினி இறங்கவில்லை, பறவைகள் இறங்கினது, அது தோல்வியாய் முடிந்தது. நீ பலிபீடத்தில் வைக்கும் பொழுது அக்கினி இறங்கட்டும், அது ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா பிரியமானவர்களே, 2-3 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். ஆனா ஒண்ணு, நீங்க திரும்பி போகும்போது என்னே, எம்ரே, கோராகு, தாத்தான், அபிராம், மிரியாமின் தோல்வி ஒன்னும் உங்க கூட வரக்கூடாது. நீ மனசாவப்பட்டு அறிக்கையிட்டால் அது பலிபீடத்தில் வைக்கப்படுகிறது. பலிபீடத்தில் நீ வைத்தது உண்மையானால் அக்கினி இறங்கி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கித்தான் ஆக வேண்டும். நீ திரும்பி போகும்போது எந்த ஆவியும் கூட வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் சாம்பலாகட்டும். பரிசுத்தாவின் அக்கினி பற்றி எரியட்டும். ரஹாலியே ஷபானா ரவானா ரபிகரபாலா கத்துரா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஓரபா கத்துரா பாலா கத்துரா பாலா கத்துரா பானியா. பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். எலியாவின் ஜெபத்திற்கு இறங்கியவன் நாம், எலியாவின் ஜெபத்திற்கு இறங்கியவன் நம்மை பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். எலியாவின் ஜெபத்திற்கு இறங்கியவன் நம்மை எலியாவின் ஜெபத்திற்கு எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கின அக்கினியே, பரலோக அக்கினி இறங்கட்டும். ரீபிடம் அங்கரமனக துனிகானி அங்கரமலம் ஷரமனக துனகரவா ரெக்கரபக்கரபக்கரபக்கத்துரபக்கரபக்கத்துரா ரூபினாரே ஷரவானி ஆராதரகது பேகன மகானி ஆராதுரா. எத்தனை பேர் ஆண்டவரே நான் இதுல இருந்து விடுதலையாக விரும்புகிறேன், எனக்கு எவ்வளவோ மனப்போராட்டங்களும் பிரச்சனைகள் இருக்கு, என்னால ஒன்னும் முடியல சுவாமி, ஆனா நீர் என்னை விடுதலையாக்கும், ஒரு அக்னியை அனுப்பி எல்லாத்தையும் சுட்டறிய. எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஆமென். எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, இன்றே வானா கிணி வர வேணும். எல்லாரும் பாட போகிறோம். ஆமென். என்னால ஒண்ணுமே முடியாது, எந்தன் செயலால் ஒண்ணுமே முடியாது. நான் முயற்சி எடுக்கிறேன், தீர்மானம் எடுக்கிறேன், அறிக்கை எடுக்கிறேன், அழுகிறேன். இந்த தாத்தான் அபிராம் வேண்டாம், கோராகு ஆவி வேண்டாம், சண்டக்கார ஆவிகள் வேண்டாம், மிரியாமின் ஆவி வேண்டாம். ஆனாலும் மறுபடி அந்த சூழ்நிலைகள்ல நான் அப்படி மாறி விடுகிறேன். என்னால முடியல, உம்முடைய அக்கினி வரட்டும். கேளு. ஆமென். எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, இன்றே வானா கிணி வர வேணும். இன்னைக்கே வரணும். எந்தன் செயலால் யாதொன்றும் முடியாது, யாதொன்றும் முடியா, இன்றே வானா கிணி வர வேண்டும்.
என்ன செயலால் யாதொன்று முடியா இன்று வானாக்கினி வர வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த செயலால் யாதொன்று முடியா எந்த செயலால் யாதொன்று முடியா இன்று வானாக்கினி வர வேண்டும் வானாக்கினி வர வேண்டும். எந்த செயலால் கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை சரிப்படுத்திக் கொள்ள இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதவசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடுங்கி நம்மை சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. மீதியுள்ள கூட்டங்களையும் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்க முடியாய் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை தெய்வன் சபைக்குள்ள கட்டளையிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் பலிபீடத்தில் வைத்து சாம்பலாக்கப்பட்டவர்களுக்கு மறுபடி திரும்பாமல் பரிசுத்தத்தை நோக்கி பயணப்பட கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா கூட்டங்களையும் தெய்வம் பொறுப்பெடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையை பரிசுத்தமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல் வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சுத்திரி கூட்டத்தை நடத்தும்படியாக தேவரே நீர் எழுந்தருளி ஆளுகை செய்து கொண்டிருந்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ளே காணப்படுகிற இந்த விடுதலை பயணத்தில் எங்களுடைய இலக்கை ஆண்டவரே நாங்கள் போய் சேர முடியாதபடி எங்களுக்குள் போராடுகிற தாத்தான், கோராகு, அபிராம், என்னே, எம்ரே, மிரியாமின் ஆவிகளை சிந்தித்து பார்த்து இவைகளை பலிபீடத்தில் வைத்து பரிசுத்தாவின் அக்கினியினால் சுட்டரிக்கத்தக்கதாக ஒரு வாய்ப்பை நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் இப்படிப்பட்ட சுவாவங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தத்தை ஆண்டவரை முன்னாக வைத்துக் கொண்டு எங்களுடைய பயணத்திலே சரியாய விதத்தில் சென்று நாங்கள் அந்த இலக்கை அடைய உதவி செய்யும். மீதியான கூட்டங்களை பொறுப்படும், ஜனங்களை கொண்டு வரும், பரிசுத்தமாக்கும், சபையை கர்த்தாவே உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த கூட்டம் மாலை 6 மணிக்கு.